நிறைய ஃப்ரான்ச்சைசி தமிழ்நாடுல வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த அந்த நீயான எபிசோடில் கூட ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற வேர்டே வந்து ரீப்ளேஸ்ட் பை எம்எல்எம், பான்சி, அது மாதிரி அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருக்க ஃப்ரான்ச்சைசி மாடலாம் எதில் அப்போ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ எக்ஸிஸ்டிங் இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க அப்போ எவ்வளோ வித்தா ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க? எங்களோட ஃபேக்ட்ரிலாம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ரொம்ப போல்டான கிளைம் இல்லையா இது? 1,75,000 கேரண்டியாக உனக்கு கிடைக்கும். லாஸ் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். டூ குட் டு பி ட்ரூ அளவுக்கு எனக்கு இது இருக்கு. இது வந்துட்டு நீங்கள் சோ குட் டு பி ட்ரூன்றீங்க. அது ஏன் சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுவேன்னா அப்போயே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னால் எங்கள் வீட்டில் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக தான் இருந்தார். ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ மணி பேக்கப்பும் இல்லை. இல்லை பெருசாலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு அசீஸை ஏன் சூஸ் பண்ணீங்க? சொல்லிட்டா சரி சொல்கிறேன். யூஷுவலாகவே ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை கம்பெனி ரெவன்யூவே வரதுக்கு முன்னாடி அவனுங்க பண்ணுறது வந்து எனக்கு இவ்வளோ ஈக்விட்டி, உனக்கு இவ்வளோ ஷேர்ஸ், எனக்கு வர காசில் உனக்கு இவ்வளோ அப்படின்னு பயங்கர ப்ரிகாஷியஸாக ஒரு ஃபவுண்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்களா? எப்படி அந்த அலைன்மெண்ட் மெயின்டைன் ஆகுது? ஏன்னா சம்மதமே இல்லாமல் இருக்கீங்க ரெண்டு பேரும். அதனால இப்போ வரைக்கும் நான் வந்து நார்த் போல், அவன் வந்து சவுத் போல். எனக்கு அவனுக்கும் சண்டை வந்ததில்லை. ஆர்குமெண்ட்ஸ் பயங்கர ஹீட் ஆர்குமெண்ட் கூட. நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சில நேரத்தில் நீனே கம்பெனி வச்சுக்கடா, நான் போகிறேன்டா, சும்மா விளையாட்டா. இந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு கேபிட்டல்னு ஒரு தேவைப்பட்டிருக்கும்ல. ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ஆரம்பிச்சது ஜூனு ஹோட்டலு. அடுத்த 3 மாசத்துல எங்கள் வீட்டில் போய் அம்மா கோலி சோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறேன். எங்கள் அப்பா முடியாதுன்ட்டார். எங்கள் அம்மா சண்டை போட்டு மொத்த நகையும் அடமானம் வச்சு கொடுத்தாங்க. இவன் வீட்லையுமே அப்படிதான் நினைக்கிறேன். நகையை அடமானம் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது போச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸில் கண்டிப்பாக அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை இல்லை என்ன தைரியத்தில் எடுத்தீங்க? இல்லை ஒரு கான்ஃபிடென்ட் தான், நம்பிக்கை தான். நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டர் கோலி சோடா இந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக கன்சியூமருக்கு ஏன் விற்காம இருக்கும்னு நான் கேட்குறேன். D2C வந்து எல்லா ப்ராடக்ட்லாம் பாசிபிள் கிடையாது ப்ரோ. ரியாலிட்டியில் 5 ரூபா லேஸ்லாம் உங்களால் D2C விற்க முடியாது. D2C இருக்குது எல்லாமே காஸ்ட்லியாக தானே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ D2C எந்த மாதிரி ப்ராடக்ட் செட் ஆகும்னா, நாட் நெசசரிலி கோலி சோடான்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இந்த ஃப்ரான்ச்சைஸி நான் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பார்க்கணும்? இப்போ வரைக்கும் எப்படி ஓப்பனாக போகணும்னா லெட்ஸ் ஸ்பீக் மணி ப்ரோ. ஜென்ரலாக இந்த எஃப்எம்சிஜி மார்க்கெட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து பீப்புளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? பார்க்குறவங்க உங்களோட பிஸ்னஸோட சைஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கீங்க நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இது எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இஸ் திஸ் ஸ்கேலபிள்? நிறைய ஃப்ரான்ச்சைஸி உங்களால் கொண்டு வர முடியுமா? இப்போ ஜென்ரலாக இப்போ கோக் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? சொல்லாமா? சொல்லு அடிக்கலாம் மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபவுண்டர் இல்லை 2 ஃபவுண்டர். அண்ட் அதுக்கான காரணத்தை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட் படித்தேன் ரீசெண்டாக. என்னென்னா 65% பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு காரணம் இல்லை அது ஸ்டெம் ஆகிற ரீசன் வந்து கோஃபவுண்டர்ஸ்க்கு இருக்கிற டிஸ்பியூட்னால தான் அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நடக்குது அப்படின்னு. இந்த பாட்காஸ்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபவுண்டர் டைனாமிக்ஸை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து அந்த பார்ட்னர் வேணும், யார் கூட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. செகண்ட்லி ஐ திங்க் இதுதான் இந்த ஹோல் கான்வர்சேஷனோட கோராக இருக்க போகுது, விச் இஸ் இன்றைக்கி ஃப்ரான்ச்சைஸி அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நிறைய பேர் பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நிறையா பீப்புள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி ரீசெண்டாக பேச அதில் நிறையா நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக ஐ திங்க் நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நம்ம பழகிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுற அப்ரோச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எனக்கு கொண்டு வரணும்னு இருந்துச்சு. அதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து நான் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்க போகிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக நீங்கள் சொல்லுவீங்களா, ரியாலிட்டியாக பேசுவீங்களா அப்படின்னு தான் சொல்லி நான் கேட்டது. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ஸோ அந்த ஆக்சுவல் ரியாலிட்டியை டிஸ்கஸ் பண்ண போகிறது அந்த செகண்ட் செக்மெண்ட். தேர்டாக வந்து எஃப்எம்சிஜி அப்படிங்கிற அந்த மார்க்கெட், அதாவது அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ரொம்ப கம்மி ரேட்டு, ஆனால் கொஞ்ச நாளில் விற்கலன்னா அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க, விச் இஸ் சோடா பிஸ்னஸ். இது ரொம்ப காம்படிட்டிவ் அண்ட் எஸ்பெஷலி இதில் வந்து தமிழில் எந்த ஒரு பாட்காஸ்ட்லையும் ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஸோ அதை பற்றியும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெயின் டிஸ்கஷன் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் 2 பேரும் உங்கள் டேலேருந்து டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு தேங்க்ஸ் அ லாட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2 பேருமே பயங்கர ஆக்டிவாக பிஸ்னஸோட க்ரோத்தில் இன்வெஸ்டடாக நீங்கள் இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியணும்னா, எங்கேருந்து இது ஆரம்பிச்சுது? உங்களுக்கு எதுவும் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சா, இல்லை இந்த கொங்கு பெல்ட்டில் இருந்தவங்களாம் நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சா? ஸோ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு சின்ன வயசு வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும், நான் பிஸ்னஸ் தான் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுன் மூவிலாம் பார்த்துட்டு சோல்ஜர் ஆகணும்னு சொல்லுவேன். திருப்பி எங்கள் அப்பா போலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் இது போயிருக்கும். ஒரு ஈவெண்ட் போனப்போ அங்கே வந்து ஒரு 2 ஃபவுண்டர்ஸ் பேசினேன், அதை கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த மெடிமிக்ஸோட ஃபவுண்டரும் டோனின் கே ஃபவுண்டர் பேசியிருந்தது கேட்டிருந்தேன். அவங்களோட அந்த லைஃப் ஸ்டோரிலாம் கேட்கும்போது
ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு, என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் இருந்தால் ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிது. காலேஜ் படிக்கும்போது கேக் ஷாப் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி பார்த்தேன். ஓகே. திருவள்ளூரில் கேக் ஷாப், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் அந்த டைமில் 1 ஹவரில் கேக் கொடுத்துருவாங்க. நான் பேசுறது வந்து 2017, இப்போ அது வந்து நார்மலாக இருக்குது. 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் கேக்குன்றது சென்னையில் இருந்துச்சு, எங்கள் ஊரில் 2 நாள் ஆகும். ஓகே. ஸோ 2 days ஆகும் கேக். இந்த ஒரு மார்க்கெட் கேப்பை பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டேன் அப்போது. ஸோ அப்போ கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எங்கள் குடும்பத்துலலாம் யாருமே பிஸ்னஸ் பண்ணதில்லை. யாருமே பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் தாத்தா பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் சீக்கிரமாகவே இறந்துட்டார். அதுக்கப்புறம் யாருமே பிஸ்னஸ் பண்ணதில்லை. பிஸ்னஸ்னால் எங்கள் வீட்டில் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் போய் கேட்கும்போது கண்டிப்பாக காசு கேட்டிங்களா வீட்டில்? கண்டிப்பாக. ஓகே. எவ்வளோ கேட்டிங்க? காசு இல்லாமல் அந்த டைமில் இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் அதெல்லாம் இல்லைடா ப்ரோ. இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேக் ஷாப் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கேட்டேன், நான் ஒரு 15 லட்சம் கேட்டேன்னு நினைக்கிறேன். 10 to 15 lakhs அந்த டைமில் கேட்டிருந்தேன். அதுக்கு மேலேயே தேவைப்படும் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் கேக் ஷாப் ஆரம்பிக்கணும்னா. இல்லைப்பா தம்பி, எங்கள் அம்மா எப்பவும் போல் அவங்க போய் ஜோசியக்காரங்கிட்ட கேட்டாங்க. ஜோசியக்காரன் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் உனக்கு செட் ஆகும், போய் கவர்மெண்ட் எக்ஸாம் போய் படி, நல்ல பெரிய ஆஃபீஸராக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் டிஎன்பிசி கிளாஸ்லேயே சேர்த்து விட்டாங்க. அங்கே ஒரு 3 மாதம் போச்சு. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே கேக் ஷாப்பு ஒரு எப்போவுமே கேக் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் சீசன் சொல்லுவாங்க கேக்குக்கு. அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 8 கடை ஓப்பன் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே சண்டை போட்டுறேன், நம்ம கேக் ஷாப் வைக்கலான்னு சொல்லிட்டு. அவங்க ஒத்துக்கலாம். அந்த மாதம் 8 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி 8மே நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பெரிய கேப் இருந்திருக்கு திருவள்ளூரில் அந்த ஒரு ஸ்பேஸில். ஓகே. ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோதான் எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள பேட்டரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடம் வந்து நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி பாக்கி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் போச்சு அப்படியே. அதுக்கப்புறம் திருவள்ளூர் வந்து அந்த டைமில் நீங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிட்ணுன்னா வெஜ் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் வந்து அக்ஷய் பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போவேன். நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே தான் போவோம். ஏசி ஓட்டு ஒரு நார்மல் டீசன்ட் செட்டப்பில். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இல்லவே இல்லை. சரி, நான் வந்து சென்னையில் வந்து அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது எனக்கு டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது சரி திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைம் வந்து வீட்டில் கேட்டேன். போன வாட்டி நீ விடலை, இந்த வாட்டி விட்டுருன்னொன்னே அப்பயும் எங்கள் அப்பா முடியாதுன்ட்டார். எங்கள் அம்மா சண்டை போட்டு எப்படியோ காசு கொடுத்தாங்க. ஓகே. ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர்? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது. ஓகே. அண்ட் அது எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு? இப்போ வரைக்கும் இப்போ திருவள்ளூரில் நல்லா போகுது. திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னிஸ் காம்போ ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஓகே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனீஸ். ஓகே. அங்கேருந்து இந்த ஒரு கோலி சோடா வெஞ்சர் இப்போ வந்து மிஸ்டர் கோலி சோடாங்கிறத நீங்கள் ஆக்டிவாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி ஆச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி ஹோட்டல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இல்லையா? ப்ரோ ஆக்சுவலாக நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தேன்ல, அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இட்ஸ் அ காம்போ ரெஸ்டாரண்ட். ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் மஞ்சூரியன் ஒரு கோலி சோடா ஒரு காம்போவாக கொடுப்போம். சரிங்களா? அது வந்து சென்னையிலேருந்து நான் கோலி சோடா வாங்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கிடைக்காது ஒழுங்கா, ஃபஸ்ட்டு திங்கு. செகண்ட் டைம் குவாலிட்டி பயங்கரமாக மிஸ் ஆகும். ஒரு பிராண்டடாக இருக்காது, வெறும் பிளெயினாக இருக்கும். உங்களுக்கு கோலி சோடாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வி ஸ்டார்டட் ஒரு லேபிள் இருக்காது, பிராண்ட் இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஸோ சில வாட்டி ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், எல்லாமே எங்கள் மேலே வந்து விடுவோம் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ். அதை நான் தானே அதை ஓன் பண்ணுறேன். கரெக்ட். அதில் எந்த பிராண்ட் ஐடென்டிமே இல்லைனா யார் நீ தானே விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. ப்ளஸ் சப்ளையும் வராது. இது ரொம்ப நாள் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த லோடு எடுத்துகிட்டு வரல வண்டிக்காரரு, சார் நீங்கள் ஏன் சார் இதை ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டால், ஆமாம்ல இவ்வளோ நம்ம இவங்ககிட்ட ஸ்டாக் கேட்டு கெஞ்சிரும், நம்ம இதை போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அங்கேயே ஒரு மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமாண்ட் கேப் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே. நம்ம கெஞ்சிரும். நான் வந்து 20,000 டெபாசிட் கட்டி கோலி சோடா வாங்கினேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அஜீஸ் கேட்டேன். ஆக்சுவலாக அஜீஸ் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் சரி சேர்ந்து பண்ணலாம், தனியாக பண்ணலாம். அந்த டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே. ஆள் இருக்க மாட்டாங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும், லைனில் நிற்பாங்க அந்த டைமில். ஸோ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈவினிங் ஆனால் அங்கே போய்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த கோலி சோடான்றதை பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி அவன் பேசும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசும்போது அவரும் வந்து நல்லாயிருக்கும், உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த இண்டஸ்ட்ரிக்கான எக்கோ சிஸ்டமே இல்லைன்றது. ஸோ அதை முதல்ல பில்ட் பண்ணணும்னா அங்கேருந்து அந்த கோலி சோடா ஜேர்னின்றதே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. எனக்கு 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு அஜீஸை ஏன் சூஸ் பண்ணீங்க? எல்லாருக்கிட்டையும் தான் கேட்டேன். ஓகே. எங்கள் கேங் வந்து ரொம்ப பெருசு ப்ரோ. சரிங்களா? ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்களாடா. 10 பேர் இருந்திருப்பாங்க. 10 பேர் இருந்ததில் டே இது மாதிரி ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ப்ரோ அது ஆரம்பிக்கலான்றப்போ இது வந்து ரொம்ப காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி டெக்னாலஜி, அதாவது இப்போது
டெக் வரதுக்கு முன்னாடி கூகுள் அமேசான்லாம் வரதுக்கு முன்னாடி கோக் வாஸ் தி ரிச்சஸ்ட் கம்பெனி. ஆயில் அண்ட் டெக்குக்கு முன்னாடி கோக் வாஸ் தி ரிச்சஸ்ட் கம்பெனி. இப்பயும் பெரிய பணக்கார கம்பெனி கோக்கு தான். சரிங்களா, எல்லாருமே நீ பீவரேஜ் செக்டருக்குள்ள போனா எப்படா நீ கோக் கூட போட்டி போடுவேன்னு தான் கேட்பாங்க ரியாலிட்டியில. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, எப்படா நீ போய் பீவரேஜ்லாம் விற்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் தெளிவாக எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்படி பேசும்போது இவன் ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணலாம்டா. ஆக்சுவலாக நிவேஷும் பண்ணுறதா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் பண்ணுறதா இருந்துச்சு. பட் கடைசியில் அவன் ட்ராப் அவுட் ஆகிட்டான். நாங்கள் 2 பேர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு எக்ஸாக்ட் கான்வர்சேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே? இது ஒரு பெரிய டீலாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ என்ன பேசுனீங்க? அப்புறம் பெருசாலாம் பண்ணணும்லாம் நாங்கள் பெருசாக ஆமாம் கண்டிப்பாக பெருசாக பண்ணணும்லாம் யோசிக்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஏன் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குன்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை ஏன் ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடாது அப்படின்றத யோசித்தோம். ஆர்கனைஸ்டாக பண்ணணும், மாஸ் வால்யூமில் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி இப்போ இருக்க சைஸ்லலாம் வருவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் துளியளவு கூட யோசிச்சு பார்த்ததில்ல. ஸோ சும்மா பேப்பர் கால்குலேஷன் ஆரம்பிச்சது ஒரு சிரிப்பான கால்குலேஷன் ப்ரோ. சரிங்களா, நான் இப்போ எடுத்தல ஒரு ஃப்ரான்ச்சைசி, அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு 22 அவுட்லெட்ஸ் இருந்துச்சு. அப்போ என் கடையில் ஒரு 3 கேஸ் விற்கும். டேய் என் கடையிலேயும் 3 கேஸ் விற்குதுடா, 22 கடையில் விற்றுச்சுன்னா இவ்வளோ கேஸ் விற்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் டேய் எப்படினாச்சும் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஐடியா எப்போவுமே இப்போ கூட அப்படி தான் ப்ரோ. நான் எதனாச்சும் ஒரு ஐடியா எடுத்தேன்னா நான் போயிட்டு அதை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுவேன். ஓகே சரிங்களா, அது முடியாதுன்ற ஒரு இதுவே வராது. எப்படினாச்சும் பண்ணிடலாம்டா, முடியும்டா அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் அவங்ககிட்டயும் பேசணும். ஓகே, ரியாலிட்டியில் எனக்கு இதில் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பிடிச்சிச்சுன்னா, இப்போ அந்த கோலிஸோட பார்த்த உடனே இது அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? யூஸ்வலாக வேறு என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்க? இன்னொருத்தவங்க வேறு ப்ராடக்ட்டை பார்த்து கூட தோணுமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரோ சொல்கிறது, நாங்கள் இன்னும் ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் லைனப்பில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பெருசு. அன்ஆர்கனைஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். அன்ஆர்கனைஸ்டை பற்றி சொல்லணும்னா, இப்போ கோலி சோடாவே அந்த டைமில் பார்க்கும்போது எங்கள் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, டிமாண்ட் இருக்குது, ப்ராப்பரான சப்ளை இல்லை. சரிங்களா, ஏன் சப்ளை இல்லைனா ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டும் கோலி சோடாவில் இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்கள்ட்டலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அன்ஆர்கனைஸ்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சப்ளை செயின், ஒரு பிராண்டு, ஒரு ஹைஜீன், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. கோலி சோடா வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக. இப்போ நீங்கள் அன்ஆர்கனைஸ்ட்னு சொன்னால் நிறையா பேசலாம். ஆனால் கோலி சோடா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மார்க்கெட்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கம்பேக்காக தான் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி தான் யோசித்தோம். அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் கேட்கும் போது ப்ரோ, தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் வாட்டர் பாட்டில்லாம் என்ன பிராண்டு ப்ரோ பெருசாக இருக்கும்? பிஸ்லரி, அக்வாஃபினா, கிண்டே, பெய்லி, 4 ப்ராடக்ட் தான். சரிங்களா, இந்த 4 ப்ராடக்ட்டோட மார்க்கெட் ஷேர் வில் நாட் பி மோர் தென், எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா தெரியல, இட் வில் பி நாட் மோர் தென் 20 to 25%. இட்ஸ் 80% வில் பி அன்ஆர்கனைஸ்ட் தான். ஓகே, இப்போ நீங்கள் மசாலா பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நம்ம தெரிஞ்சது ஆச்சி, சக்தி 2 பிராண்டு. சரிங்களா, அதில் 1000 ஒரு 100 கணக்கான மசாலா பிராண்ட்ஸ் இருக்கும் ப்ரோ. சிம்பிள் ப்ரோ, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பிராண்ட் இருக்காது ப்ரோ. ஓகே, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, பூஜியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்ட் இருக்குது. நம்ம ஊர் மிச்சருக்கு பெரிய பிராண்ட் இருக்கா? கரெக்ட். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு மிச்சர் பிராண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஹல்திராம்ஸ் தான் வருது, நம்ம ஊரில் வர மாட்டேன். ஓகே, அது பூஜியா. மிக்சர் பிராண்ட் வரல, மிக்சர் பிராண்ட் வரலையா? சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்வீட்ஸுக்கு எதனாச்சும் ஒரு பிராண்ட் சொல்லுங்களேன். குலோப் ஜாமுன், ஐயோ சரி வரேன். ஒரு சிம்பிள் ப்ரோ, இப்போ குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் ரசகுல்லா மட்டும் தான் கிடைக்கும். எதனாச்சும் ஒரு பிராண்ட் மற்ற இந்த சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள்லாம் பிராண்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது கஷ்டம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. கரெக்ட். இட் வில் பி வித் அன்ஆர்கனைஸ் பிளேயர். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போனீங்கன்னா ஒரு 10 விதமான ஸ்வீட் இருக்கும். அதில் பிராண்ட் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆமாம். சரிங்களா, என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த ஊரில் ஒரு குடிசை தொழில்காரங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பிராண்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனா அதோட ஆப்ரேஷன்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த பொருளை தயாரிக்கிறது பெரிய ஸ்கேலில் தயாரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனல், இப்போ கோலி சோடா வாஸ் ஒன் ஆஃப் அ ப்ராடக்ட். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கோலி சோடா பெரிய லெவல் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா இது வந்து நீங்கள் எல்லா பாட்டிலுமே ஒன்று கேப் போட்டு மூடிடுவீங்க, இல்லை டின்னு வச்சு அடைச்சிருவாங்க. கோலி சோடா கான்செப்ட் என்ன? கோலி வந்து இப்படி இருக்கும், பாட்டில் இப்படி இருக்கும், ஃபில் ஆகும், திருப்பினா தான் கோலி போய் ப்ரெஷரில் லாக் ஆகும். இதில் எதனாச்சும் ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆனாலும் கோலி லாக் ஆகாது. ஓகே, சரிங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங் கோலி சோடா இன் லார்ஜ் ஸ்கேல் இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஓகே, இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணதில்லை. அது வந்து அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸுமே பாட்டில் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு வரணும். ப்ளஸ் இந்த பாட்டிலோட காஸ்ட் வந்து அதிகம். இப்போ நார்மலாக இப்போ பீவரேஜோட பாட்டில் வந்து 5 ரூபானா இது வந்து இப்போ 40 ரூபா. ஓகே, ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ்பெஷலி அந்த மாதிரி பார்க்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும் இல்லையா, இதை கேபிட்டலைஸ் பண்ணுறது. இந்த அன்ஆர்கனைஸ், இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபுட் செக்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு செக்மெண்ட் இருக்கும், அந்த செக்மெண்ட்டில் நேஷனல் பிராண்டே இல்லாமல் இருக்கும்.
இப்போ நான் கோலிஸோட எவ்வளோ பெரிய செக்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ப்ரோ. இப்போ மகாராஷ்டிரா லான்ச் பண்ணோம், மகாராஷ்டிராவில் பயங்கரமாக ஓடுது. இந்தியா ஃபுல்லாக கோலி சோடா தானே ப்ரோ. நம்ம ஊரில் கோலி சோடா, அந்த ஊரில் பண்டா சோடா, இன்னொரு ஊரில் கோட்டி சோடான்னு சொல்கிறாங்க, கஞ்சா சோடான்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்தியா ஃபுல்லாக கோலி சோடா இருக்குது. ஆனால் அதில் ஒரு நேஷனல் பிராண்ட் இருக்கா? ஸோ அதை நோக்கி தான் இப்போது பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுது, இன்ட்ரெஸ்டிங். பட் ஓகே, ஐடியா சவுண்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு கேபிட்டல்னு ஒரு தேவைப்பட்டிருக்கும்ல, காசு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அது இதில் எங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சினாரியோ வந்து நம்ம ஆரம்பிச்சது ஜூனு ஹோட்டலு. ஓகே. அப்போ அடுத்த 3 மாசத்துல எங்கள் வீட்டில் போய் அம்மா கோலி சோடா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு 3 மாசத்துல? 3 மாசத்துல. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருக்காங்க. ஏதோ அந்த காசுமே வந்து ப்ரோ இப்போ எங்கள் ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக தான் இருந்தார். போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து இப்போ இன்னும் ரிட்டையர் ஆக போகிறாரு, எஸ்ஐ தான் ஆக போகிறாரு. ஸோ மணி பேக்கப்பும் இல்லை? இல்லை பெருசாலாம் எதுவுமே இல்லை. எங்கள் ஃபேமிலி வந்து இட்ஸ் நார்மல் ஃபேமிலி தான், மணி பேக்கப்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் போய் கேட்ட உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட் டே திறக்கும் போதே அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பெரிய டிமாண்ட் சப்ளை ப்ரோ. ஒரு திருவள்ளூர் மாதிரி ஒரு ஊரில் நான்வெஜ் ஹோட்டலே இல்லை. இப்போ 20 ஹோட்டல் இருக்குது. ஒரு ஸ்பேன் ஆஃப் 8 இயர்ஸில் 20 ஹோட்டல் 25 ஹோட்டல் வந்துருச்சு. நான் ஆரம்பிக்கும் போது எந்த தான் ஃபஸ்ட் ஹோட்டல். ஸோ அந்த க்ரௌடு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி இவன் ஏதோ பண்ணுருவான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்ததுனால மொத்த நகையும் அடமானம் வச்சு கொடுத்தாங்க. இவன் வீட்லேயுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. அது ஆனால் அது ஒரு பெரிய ப்ரெஷரில். இப்போது கடன் வாங்கி பண்ணுறதோட நகையை அடமானம் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது போச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸில். கண்டிப்பாக அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதை? இல்லை என்ன தைரியத்தில் எடுத்தீங்க? இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் தான். நம்மளுக்கு ஒரு பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட். இவங்க வீடெல்லாம் இன்னும் அல்ட்டி ப்ரோ. சொல்லிட்டா? சரி சொல்கிறேன். இவெல்லாம் ப்ரோ காலேஜ் படிக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் 5 லட்ச ரூபா கிட்ட அழிச்சிருக்கான். சரிங்களா? என்னடா திடீர்னு எங்கேயும் போகிறேன். நான் சொல்கிறேன், இவன் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இவன் ஃபஸ்ட் ஐடிசியில் வேலைக்கு போயிருந்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் போட்டு அழிச்சிருக்கான். அதே மாரி எங்கள் அப்பா காசு கொடுத்தாரு. ஓகே, நம்பிக்கை தான். இல்லை அது என்ன இப்போ எவ்வளோ சிரிச்சாலும் அதை இல்லை, அது ஃபண்டு தான். அது எப்படின்னா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கிளியர் மைண்ட் செட். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்கூலில் நாங்கள் காமர்ஸ் குரூப்பாக, அவன் சயின்ஸ் குரூப்பு. நாங்கள் காமர்ஸ் கிளாஸில் உட்காந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுவேன்னா, அப்போயே பிஸ்னஸ் தான், இதுதான் பண்ணுறோம் மச்சான், இது ஸ்கூல் முடிஞ்சோன்னா உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், காலேஜ்லாம் ஜாயின் பண்ணுறதில்ல, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அது சின்ன வயசுலேருந்தே அது ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டு இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் இதில் இருப்பாங்க. எனக்கு அந்த இதுக்குள்ளே போகக்கூடாதுன்றது ரொம்ப ஒரு ஆழமாக இருந்துச்சு. நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது வந்து நம்ம ஒரு கான்செப்ட் உருவாக்கணும், ப்ராடக்ட் உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் நான் ஐடிசியில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இல்லை இப்படி போனால் நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், நம்ம ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ரிசைன் பண்ணும்போது கரெக்டாக ஈவன் அந்த டைமில் தான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அங்கே டெய்லி அந்த ஈவினிங் மீட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பேசணும். டக்குனு இந்த ஐடியா கிளிக் ஆகும்போது நம்ம ஏதை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி தான் அதை ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டேன். ஆல்ரெடி காசு அழிச்சிட்டேன்றது தெரியும், பட் இருந்தாலும் கேட்ட உடனே காசு கொடுத்துட்டாங்க. ஜுவல் பிளட்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்திருக்கு, உங்களுக்கு அது பக்கம் சம்மதமே இல்லை. ஏதோ ஒரு ரேண்டம் டேயில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போது நான் முதல்ல பேசினது தான், அந்த ஃபவுண்டர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படின்லாம் இருக்கும்போது யூஸ்வலாகவே ஒரு ஸ்டார்ட் அப்பில் சின்னதாக ஒருத்தன் கம்பெனி ரெவென்யூவே வரதுக்கு முன்னாடி அவனுங்க பண்ணுறது வந்து எனக்கு இவ்வளோ ஈக்விட்டி, உனக்கு இவ்வளோ ஷேர்ஸு, எனக்கு வர காசில் உனக்கு இவ்வளோ அப்படின்னு பயங்கர ப்ரிகாஷியஸாக ஒரு ஃபவுண்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்களா? எப்படி அந்த அலைன்மெண்ட் மெயின்டைன் ஆகுது? ஏன்னா சம்மதமே இல்லாமல் இருக்கீங்க 2 பேரும். அதனால் இல்லை, இப்போ வரைக்கும் நான் வந்து நார்த் போல், அவன் வந்து சவுத் போல் எங்களோட இதை பொறுத்த வரைக்கும். பட் எங்களோட ஒரே காமனான விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோல் தான், பிராண்டு தான். நாங்கள் என்ன பேசினாலும் சுற்றி கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணுறோம், பிராண்டை வளர்க்கணும். அந்த ஒரு காமனான விஷயம் தான். அதை தவிர்த்து எனக்கு அவனுக்கும் சண்டை வந்ததில்லை. ஆர்கியூமெண்ட்ஸ் பயங்கர ஹீட் ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம். அவன் சொல்லுவான் டிசிஷன் மேக்கிங்கில் வரும். ஸோ அதுதான் எங்கே போய் சுற்றி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் காமன். ஸோ அதுதான் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நீங்கள் அந்த கேட்குறீங்களா, அந்த ஃபவுண்டர்ஸ் ஈக்விட்டி அதை பற்றிலாம் நாங்கள் பெருசாக பேச மாட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன இருக்குது. இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சில நேரத்தில் நீனே கம்பெனி வச்சுக்கடா, நீனே எல்லாம் பண்ணிக்கடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சும்மா விளையாட்டா. ஓகே. ஸோ இங்கே வந்து காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதை நாங்கள் 2 பேருமே பார்க்கல இந்நாள் வரைக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து நான் அவங்ககிட்ட போயிட்டு எவ்வளோ இப்போ ஃபஸ்ட்டு மாதம் ஒரு லாபம் நின்றுருக்கோம்ல,
பிரிச்சுக்கலாம்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஆமாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே growth தான். இட்ஸ் அ பூட் ஸ்டாப் கம்பெனி. காசு இருக்காது, வெறும் 8 லட்சம் சரி 9 லட்சம் போட்டு ஆரம்பித்தோம். கரெக்டுங்களா? இப்போ அடுத்த ஊருக்கு போனால் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணோம். காசு எங்கே போவீங்க? சம்பாரிச்ச காசு தான் திருப்பி போடணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? நான் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் 2 பேரும் சம்பளம்லாம் எடுத்ததில்லை. சம்பளம்னு எடுக்க ஆரம்பிச்சது போன வருஷத்துல இருந்தான். சரிங்களா? அது 7 வருஷம் ஜேர்னியில் எனக்கு அவனுக்கு வேணும்னா அவன் எடுத்துப்பான், அப்போ எனக்கு வேணா நான் எடுத்துப்பேன். சரிங்களா? நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்க்க மாட்டான், அவன் எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்க்க மாட்டோம். ஃபுல்லாக கம்பெனியில் தான் காசு இருக்கும். ஃபார்மல் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ அக்ரிமெண்ட்லாம் இருக்கும் ப்ரோ. பேருக்கு அப்போ தான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க, என்ன தர மாட்டாங்க. அதான் மொத்த காசு வரும், கம்பெனியை கொண்டு போவோம். எனக்கு தேவனா நான் எடுத்துப்பான், அவனுக்கு தேவனா அவன் எடுத்துப்பான். யாரும் கம்பெனியில் ஒரு காசு சேர்ந்துச்சுன்னா அடுத்து ஒரு லோடு வண்டி வாங்கலாமா, இல்லை ஒரு மிஷின் வாங்கலாமா, இதுதான் என்ன போகும், பாட்டில் வாங்கலாமா, இதுதான் சுற்றி என்ன போகும். ஓகே. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். சரி, அந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த ஸ்கேலுக்கு வர முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டைம் பீரியடில் இதை அச்சீவ் பண்ணிடுறோம்னா நம்பவே மாட்டாங்க. நாங்கள் ஒன்றா அடுத்த ஒரு 2 வருஷத்தில் இதை பண்ண போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. முதல்ல எப்படிப்பா இப்படி வளர்ந்தீங்க, எப்படி இதை பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும். ஏன்னா ஒரு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரின்றது பயங்கரமான காஸ்ட் கன்சியூமிங் ஆகிற இடம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக நான் இன்னைக்கு இவ்வளோ லாபம் நின்றுருக்கு, நான் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னா நினைக்க முடியாது. உங்களுக்கு 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராண்டை வளர்க்க போகிறீங்களா, இல்லைனா காசு சம்பாதிக்க போகிறீங்களா? 2 நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கிளியராக இருந்துக்கணும் ப்ரோ. எங்கள் 2 பேரும் இது காசு சம்பாதிக்கலாம் நாங்கள் வரல இன்றைக்கி வரைக்கும். அடுத்து எவ்வளோ பெருசாக போகிறோம், எப்படி பெருசாக போகிறோம் அப்படின்றது தான் விஷயம். அப்படி யோசிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பெருசாக இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ ரீஇன்வெஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. காசை தயவு செஞ்சு வெளியே எடுக்கணுன்ற எண்ணமே வராது ப்ரோ. ஃபஸ்ட்டு புரியுது, என்ன வந்தால் தானே அதை பற்றி யோசிக்கிறதுலாம் போகும். ஜென்ரலாக இந்த எஃப்எம்சிஜி மார்க்கெட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து பீப்புளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா நீங்களே உள்ளே போனதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கா நிறையா யோசிச்சிருப்பீங்கல்ல இந்த மார்க்கெட்டில், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ரோ எஃப்எம்சிஜி வந்து ஒரு செம டஃப்பான இண்டஸ்ட்ரி ப்ரோ. ரியாலிட்டியில் சொல்லும் போது நீங்கள் எடுத்தோடனேலாம் ஒரு பெரிய பிராண்டாக எஃப்எம்சிஜியில் ஆக முடியும். எஃப்எம்சிஜின்னு நான் சொல்கிறது என்னென்னா, அங்கே ஏற்கனவே பெரிய பெரிய லெஜன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன சோப்பு நீங்கள் ஆரம்பிக்கணும், இப்போ நிறைய பெரிய D2C பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் சோப்பு டேரெக்டாக கஸ்டமருக்கு வித்துடுறாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் கன்சியூமர் பிடிச்சி உள்ளே வராங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ குக்டு நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் D2Cயில் பண்ணார். நவ் இஸ் கோயிங் டு தி சூப்பர் மார்க்கெட்ஸ். கரெக்ட். நீஷ் மேலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. எடுத்த உடனே நீங்கள் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நாங்கள் 2 பேர், எங்கள் 2 பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடை பிடிக்க முடியும் ஒரு நாளைக்கு? நான் என்ன ஒரு 5 கடை பிடிப்பேன்னா 10லாம் இல்லைனாலும் முடியாது ப்ரோ. 2 பேர் நானே டார்கெட் 2 பேர் சேர்ந்து தான் போவோம். ஒரு நாளைக்கு நானே என்ன டார்கெட் வச்சுருக்கேன்னா 5 கடை வச்சுப்பேன் ப்ரோ. ஓகே, சரிங்களா? இதுக்கப்புறம் டீம் வரணும். கரெக்டுங்களா? நான் 5 கடை பிடிச்சேன்னா எனக்கு கீழே இருக்கவும் ஒரு கடை தான் பிடிப்போம். அந்த ஒரு கடை பிடிக்கிறதுக்கு நான் அவனை துரத்திக்கிட்டே இருக்கணும், பின்னாடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ இந்த டீம் காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பேசிக் எஸ்ஓட காஸ்ட் 40,000. எஸ்ஓனா சேல்ஸ் ஆஃபீஸரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000. TADA எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 40,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனை போட்டால் வேலை செய்வானா, வேலை செய்ய மாட்டான். அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருக்கணும், மேனேஜர் மேலே ஸ்டேட் ஹெட். இப்போ என்னோட கம்பெனி ஹையரார்க்கி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு, அதுக்கு மேலே 5 ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு ASM இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஹெட் இருப்பார், ஸ்டேட் ஹெட்டுக்கு மேலே RSM 4 ஸ்டேட் சேர்த்த மாதிரி, அதுக்கு மேலே NSM. இந்த எல்லா ஹையரார்க்கும் காசு தரணும் நீங்கள். இந்த அந்த கடைசி எஸ்ஓ அந்த இவ்வளோ பேர் இருந்தால் தான் அவன் வேலை செய்வான். அந்த பேசிக் லெவல் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வார். சரிங்களா? இப்போது இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த அஃபோர்டபிலிட்டி இருக்குல்ல, இப்போது நீங்கள் சென்னையில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கோங்களேன், இதே ஜூஸ் ஆரம்பிக்கணும், 10 பேர் வேலைக்கு எடுக்கணுமா? 4 லட்ச ரூபாவா? 10 பேருக்கு ஒரு 2 மேனேஜர் போடுவீங்க, அதுக்கு மேலே ஒரு மேனேஜர் போடுவீங்களா? சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஆகுனா 7 லட்ச ரூபா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? டே ஒன்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வருமா? ஓகே, ரிசல்ட் வராது. ஸோ அதனால தான் எஃப்எம்சிஜி அந்த GT மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ குக்டுக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு பொட்டன்ஷியலுக்கு அவர் நினச்சா டக்குன்னு எல்லா கடைக்கும் போயிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரியாலிட்டியில் அது அப்படி ஒர்க் ஆகாது. இப்போ வாட் இஸ் டூயிங் இஸ் ஹைரிங் சேல்ஸ் பர்சன். ஃபர்ஸ்ட் அவர் சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் டேப் பண்ணுறாரு. ஓகே, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லும் பொருள் வைக்கிறாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் டேப் பண்ணுறதுக்கே சேல்ஸ் டீம் தேவை, ஆன் ஃபீல்டு மெம்பர்ஸ் தேவை. அதுக்கப்புறமா ஒரு கடையை மளிகை ஜாமா கடை எடுத்திங்கன்னா ஒரு தெருவில் 40 கடை இருக்கும். நீங்கள் இந்த தெருவில் 40 ஒரு பீட்டுன்னு சொல்லுவோம். இந்த எஃப்எம்சிஜி எப்படி இருக்காங்கன்னா பீட்டுன்னு சொல்லுவோம், பீட் ஆர் ரூட். ஒரு ரூட்டில் 40 கடை இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லி சப்ளை இருக்கும். மில்க்லாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, சில பொருள் டெய்லி சப்ளை பண்ணணும், சில பொருள் வாரத்துக்கு 2 வாட்டி சப்ளை பண்ணணும், சில பொருள் வாரத்துக்கு 1 வாட்டி, சில பொருள் மாதத்துக்கு 1 வாட்டி, அந்த மாதிரிலாம் இருக்கும். புரியுது. ஸோ இந்த ஆன் ஃபீல்டு ரீச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு செலவு. நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டா போதுமா? அதை எடுத்து போய் சேர்க்கணும்ல. 40 கடைக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு உங்கள் லோடு மேனு டிரைவர் ஆன் டைமுக்கு வேணும். ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காம்படிட்டர் உள்ள வந்துடுவான். ஓ, இது வேறையா? இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இவ்வளோ டஃப்பான இது இருக்கிறதுனால தான் எஃப்எம்சிஜி இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கிராக்.
நாங்கள் இதை எப்படி கிராக் பண்ணோம்னா நாங்களே இதை ஒன்று டே 1ல கிராக் பண்ணல. ஸோ நாங்களே எப்படி க்ரோ ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களே ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆஃபீஸர். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையில் லான்ச் பண்ணப்போ நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். நம்மளோட மார்க்கெட் என்ன, நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். எங்கள் ஃபேக்ட்ரி திருவள்ளூர் தான். ஆனால் நாங்கள் அங்கேயே பக்கத்தில் இருக்க கடைங்களுக்குலாம் போட்டுக்கலாம். நாங்கள் அங்கெல்லாம் போகல. நாங்கள் டேரெக்டாக அண்ணா நகர் தான் போனோம். அண்ணா நகரில் இருக்க எல்லா பெரிய கடைகளில் தான் இருக்கணும். மேலேருந்து வரணும். இப்போ சந்துரு சொன்ன மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இந்த கூப்பிட்டு வருது அந்த மாதிரி அந்த இதில் ரொம்ப கிளியராக இருந்தோம். அந்த கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ராசஸ் மிஸ்டேக் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட சேல்ஸ் ஆஃபீஸர்னு நாங்கள் ஒரு திருச்சியில் லான்ச் பண்ணப்போ எடுத்தோம். திருச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லான்ச் பண்ணோம்னா, இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டு சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் சம்மருக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கும். பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த வாட்டி வந்து பர்ஃபெக்டாக சப்ளை பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த என்ன இந்த பிஸ்னஸ் என்னன்னு கற்றுக்கிறவங்களாட்டி முடிஞ்சிருச்சு அந்த சம்மர். அடுத்த வாட்டி பாட்டில்லாம் திரும்ப வாங்கிட்டு ரெடியாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 வந்து லாக்டவுன்ட்டாங்க. எங்களுக்கு அப்படியே என்னடா, நாங்கள் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாட்டில்லாம் வாங்கிட்டோம். அதாவது அவங்க அக்கா கிட்டலாம் கடன் வாங்கினான், நான் எங்கள் அக்கா தங்கச்சி கிட்டலாம் கடன் வாங்கினேன். ஏன்னா இது வந்து கோலிஸோட கண்ணாடி பாட்டில். ஆமாம், கண்ணாடி பாட்டில் இருந்தால் தான் அடுத்த கடை பிடிக்க முடியும் உங்களால். நான் உங்களுக்கு 2 வாரத்தில் எல்லா கடையும் பிடிச்சிட்டோன்னு சொன்னேன்ல. என்னன்னா பாட்டில் என்னன்னா யூ கான் கோ டு தி நெக்ஸ்ட் ஷாப். உங்களுக்கு எவ்வளோ கடை வேணுமோ அவ்வளோ பாட்டில் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த பாட்டிலுக்கு ஆல்ரெடி ஒரு கடைங்க இருக்குது. பாட்டில் பிரேக்கேஜ் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெயின் அண்ட் பூன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் தான். ஸோ அடுத்து நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறையா சேல்ஸ் பண்ணணும். யாருக்குமே ஸ்டாக் இல்லைன்ற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பிஸ்னஸோட அழகே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யார் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபஸ்ட் இதில் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ரூட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாதிரி இவன் ஒரு ரூட்டு பார்க்குறான், கேளம்பாக்கம் அந்த ஏரியாலாம் பார்க்குறேன், நான் வந்து வடப்பள்ளி அந்த ஏரியாலாம் பார்க்குறேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3-6 மாதம் கிட்ட ஃபேக்ட்ரி மூடிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள்? 1 இயர். இந்த ஃபர்ஸ்ட் இயரில் நடக்குது இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்ச உடனே அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி ப்ரோ. அவன் பாக்கெட்ல காசு இருக்கும், என் பாக்கெட்ல காசு இருக்கும். சரிங்களா, வண்டி போயிட்டு வந்தாலே விற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, நாங்கள் அந்த பெசன்ட் நகர்ல தான் போய் ஜாலியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அது ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ கூட நான் டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டைமில் அவ்வளோ எஃபர்ட் போட்டோம்னா எங்களால் என்ன முடியுமோ டே 2 மணி 3 மணி வரைக்கும் போய் மாதிரி வேலை பார்ப்போம். ப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா நைட் 2 மணிக்கு நானும் இவனும் சோடா அடிப்போம். நாங்கள் அடிச்சது மட்டும் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு போனோம், சப்ளை கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு லோடு நாங்கள் ஆர்டர் எடுக்க போனோம்ல, அப்போ இந்த 100 கேஸ் வித்துட்டு வந்துடலாம்னு ஆர்டர் எடுக்க போனோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு ஆர்டர் வரல. எல்லா கடையிலையும் கேட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஆர்டர் வரல. 0 ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கடை 100 கேஸ் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு கேஸ் கூட விற்கல ஃபர்ஸ்ட் நாள். அதாவது எந்த கடையுமே எடுத்துக்கல. ஆமாம், யாருமே வாங்கல. இது யாரையா வாங்க, போய் வெளியே போய் பொட்டி கடையில் போடு அப்படின்ட்டாங்க. யாருமே வாங்கல. அடுத்த நாள் தான் என்ன பண்ணோம், ஒரு ஐஸ் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஐஸ்லாம் உள்ளே போட்டுட்டு பாட்டில்லாம் வச்சுட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் அவங்களுக்கு வந்து அந்த சோடா உடச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம். அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு, ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. 2வது நாள் தான் எங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கும் இந்த கான்ஃபிடென்ட் வேணும் முதல்ல. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ நாங்கள் சேல்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்த காலம் போய் கோவிடில் லாக்டவுன் வந்து 6 மாதம் நாங்கள் ஃபேக்ட்ரி பூட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். சென்னை ஃபுல் லாக்டவுன். திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். திருச்சியில் எல்லாம் சகலமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் யோசிச்சிங்க, ஏன் ஃபேக்ட்ரியை பூட்டி வச்சுருக்கோம், நம்ம ஏன் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் நான் வந்து சந்துருட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஏன்டா நம்ம இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. சந்துரு என்ன பண்ணிட்டான், நான் சொன்னோன்னே அவன் கிளம்பிட்டான். ஏன்னா கோவிட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை துளசின்னு கூப்பிட்டு அவனும் பைக்லேயே போயிட்டானுங்க இங்கேருந்து. ஸோ யூஸ் பண்ணி திருச்சிக்கு போயிட்டான். திருச்சியில் நான் ஒரு பிஜிலாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால இவனுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு. இவனுக்கு போயிட்டு அதே மாதிரி தான் திருச்சியிலே முதல் நாள் ஆர்டர் கிடைக்கல. ஃபோன் பண்ணி என்னடா ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல அப்படின்றாங்க. கேஸ் எடுத்துட்டு திருச்சி போனேன். இவனுக்கு 2 பேர் முதல்ல பைக்கில் போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் மட்டும் அலோட். அப்போ ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபேக்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடக்ஷன் இங்கே பண்ணிக்கலாம். அங்கே ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துட்டோம். அங்கே சமயபுரத்தில் ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துட்டு இங்கேருந்து அங்கே வண்டி அப்போ நம்ம கிட்ட வண்டிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு வண்டி ஒரு லோடு மேலே எல்லாமே செட்டப் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இவன் போயிட்டு அங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் பேர் கோபி. ஸோ எதுக்காக அந்த பேரை சொல்லி அந்த இதை சொல்கிறேன்னா, பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தானாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. டெய்லி யூ நீட் டிரைவ். நாங்கள் போய் பர்ஃபெக்டாக சென்னையில் எப்படி பண்ணி ராஜா மாதிரி இந்த மாதிரி நாங்கள் மாதிரி அங்கேயே மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே சேல்ஸும் நடந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்கணும், சப்ளை நடக்கணும், கலெக்ஷன் நடக்கணும்ட்டு. இது 2 நடந்துச்சு, கலெக்ஷன் நடக்கல. ஏன்னா நோ ஒன் டு அக்கௌண்டபிலிட்டி. மார்க்கெட் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே. ஸோ சப்ளை டெய்லி நடந்துடும். சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கனால மிஸ் பண்ண மாட்டோம். அங்கே ஒரு டெடிகேட்டட் பர்சன் இருப்பாங்க, அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணிவிடுவாங்க. கலெக்ஷனே நடக்காது. கலெக்ஷன்னா இதில் என்ன சொல்லுவாங்க, காசு வராது. காசு வராதுன்னா போய் கேட்கணும்ல யாராச்சும். ஒரு எப்படி ஒர்க் ஆகும்னா,
நீங்கள் மார்க்கெட்டில் போய் காசு கொடுத்தோன்னேலாம் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காருன்னா அவர்கிட்ட எப்பவுமே காசு இருக்குமா? ரொட்டேஷன் தானே ப்ரோ பிஸ்னஸ். நீங்கள் போகிறப்ப அவர்கிட்ட காசு இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா நீங்கள் அவர்கிட்ட எப்போ காசு இருக்கும் நீங்கள் போய் வாங்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த கேஸை கொடுத்துட்டீங்கனாலும் அந்த ரீட்டைலருக்கு எப்போ காசு வருதோ அப்போ தான் உங்ககிட்ட தருவாங்க. இதுக்கு ஒரு பர்சன் நீங்கள் அனுப்புங்க. தந்துருவாங்க, பட் கேட்கணும். அதான் நம்ம திரும்ப டாப் டு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தரணும், கேட்கணும், என்ன வேணுன்றதை கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது நடக்கும். ஸோ ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறேன் சேல்ஸ்லாம் நல்லா நடந்திருக்கு, காசே வரல அந்த ஊரில் இருந்து. அப்போ தான் அந்த பையனை ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா காசே வரல என்னன்னு கேட்டால் வாங்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து வாங்கியிருப்பான் முன்னாடி, பட் அவன் ஏன் வாங்கலைன்னா அந்த ப்ராசஸ் நம்ம இங்கே பண்ணதை வந்து அங்கே ஃபாலோ பண்ணல. அங்கே டெய்லி வந்து நாங்கள் சொல்லலை, நீங்கள் என்ன நினச்சிட்டோன்னா எங்களை மாதிரியே எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டோம். அது எனக்கு இந்த ப்ராசஸும் எனக்கு எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஞாபகம் வரும். அதாவது ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வரும்னா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதையும் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருமே டாப் டு லெவல் எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பெரிய சிஸ்டம் ஆளுங்க எதுவுமே தேவையில்லை. வெறும் டாப் லெவலில் ஒருத்தர் வச்சுக்கலாம், பாட்டம் லெவலில் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அது டெய்லி நடக்கணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இது பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆஃபீஸர். இதே திருச்சியிலேயே ஒரு முக்கியமான இன்சைட் நான் ப்ரோ, நான் ஃபஸ்ட் நாள் போகிறேன், ஒரு கடையிலையும் வாங்க மாட்டேன்றான். ஓகே, கோலி சோடாலாம் எவன்டா குடிப்பான் போடா அப்படின்றான் வெளியே. 2வது நாள் போகிறேன், ஒரு கடையும் வாங்க மாட்டேன்றான். எனக்குலாம் என்னடா இது, அங்கேருந்து 300 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு பைக்கில் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம், கோவிடு வேறு. நானே காலேஜ் ஃப்ரெண்டை தான் போயிருந்தவங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இந்த ஊரில் விற்க முடியாது போல் அப்படின்லாம் நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா, நான் அந்த டைமில் போய் பஸ், எனக்கு திருச்சி ஊர் தெரியாதுல்ல, அப்போ தான் நான் திருச்சி ஃபஸ்ட்டு போகிறேன். ஓகே, திருச்சினா என்னன்னே தெரியாது, சென்னை தாண்டி வெளியே போனதில்லை. நான் போய் பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கேன், பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் ஏரியா அந்த ஏரியாவை சுற்றி இருக்கேன். கோலி சோடா எங்கே விற்கும், நல்ல ப்ரீமியம் ஹோட்டல் தானே விற்கும். 3வது நாள் வந்து கேகே நகர்னு ஒரு ஏரியா போகிறோம் திருச்சியில். ஓகே, நம்ம சென்னையில் அண்ணா நகர் மாதிரி திருச்சியில் கேகே நகர். கேகே நகர் போனால் ஒரு நாளில் 17 கடை ஆர்டர், ஒரே நாளில். அதுவும் எப்போ ஒரு நாள் கிடையாது, 3 மணிக்குள்ளே. நான் சொல்லிட்டேன் மச்சான் எனக்கு 17 கடை பிடிச்சிட்டேன், அவ்வளோதான் நீ நான் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த ப்ராடக்ட் எங்கே விற்கணும், அந்த கரெக்டான இடத்துக்கும் நீங்கள் போகணும். எந்த கடைக்கு போய் கேட்கணும், அந்த எல்லா இடமே மேட்டர், அந்த ஏரியாவும் மேட்டர் சார். அப்போ ஜென்ரலாக நீங்கள் இது வரைக்கும் நிறையா ரீட்டைலர்ஸ்ட்டை பேசியிருப்பீங்க இல்லையா? ஒரு இவரை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாமல் யாராவது இருந்திருக்காங்களா? எந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க யூஸ்வலாக? இல்லை, அவங்களுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வேற ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதில் வந்து 100 ரூபாய் நிறைய மார்ஜின் இருக்கும், கமிஷன்ஸ் அதில் பெட்டர். ஆமாம், மார்ஜின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களே கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு நேச்சர் ரீசன், டைம் ஆகும். ஃப்ரெஷ் ஜூஸும் மொஜிட்டோ போடுறவங்க மேக்ஸிமம் கோலி சோடா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அந்த டைமில். இப்போ எல்லா கடையிலையும் இருக்கும் 90% அது இருக்கும். இப்போ ஜென்ரலாக இப்போ கோக் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? அவங்களோட ஷேர் இருக்கிறதுனால இப்போ ரீட்டைலர் வந்து உங்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா நம்மளோட செக்மெண்ட் தனி, அந்த செக்மெண்ட் கோலி சோடான்றது we are not selling the beverage bro, சரிங்களா? நாங்கள் அந்த பாட்டிலுக்குள்ள இருக்க லிக்விடுக்கு விற்கல, we are just selling the experience. இங்கே கோக்கோட 250 rupees பாட்டில் வந்து 250 ml வந்து 20 rupees. இந்த 210 ml வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. மக்கள் வந்து இதை கூல்ட்ரிங்க்ஸாக பார்க்கல, மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ட்ரெடிஷனாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன கோக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே குடிக்க போகிறீங்க, இது அந்த கோலியை உடைக்கும் போது எல்லாருமே சிரிப்பாங்க ப்ரோ. இதை பார்த்து தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தோம். இதை சின்ன வயசில் இப்போ எங்களோட கஸ்டமர் உங்களோட கஸ்டமர் ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து 80 வயசு ஆள் வரைக்கும் எங்களோட கஸ்டமர் தான். ஏன்னா அவங்க சின்ன வயசில் குடிச்சிருப்பாங்க கோலி சோடா. சின்ன பசங்க இதை உடைக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கிண்டர் ஜாய் எதுக்கு விற்குது, 50 ரூபா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதே எக்ஸ்பீரியன்ஸ் கோலி சோடாவில் கிடைக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா they prefer this. ஓகே, புரியுது. இது ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாகவே. அதனால we are not that beverage. கோக் பெப்சிலாம் எங்களை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது பார்க்குறவங்க உங்களோட பிஸ்னஸோட சைஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கீங்க நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இல்லை ஃப்ரான்ச்சைசி? ஸோ அந்த நம்பர்ஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்அச்சீவபிள் ஃபிகர்ஸ் தான் ப்ரோ. ஓகே, சரிங்களா? நாங்கள் மேஜிக்லாம் பண்ணல, ஒன்று தான் வி சூஸ் நல்ல ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம். உண்மையிலே கோலி சோடாக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? எங்களுக்கு 2018 நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ப்ராடக்ட் நல்லா இருக்குது, திருப்பி எங்களோட மைண்ட் செட்டு பிராண்டை வளர்க்குறதா தான் இருக்குது. சரிங்களா? எல்லா வருஷமே குறைஞ்சு 10x வளர்ந்துருக்கும். குறைஞ்சு ரெவென்யூ ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ சைஸ், எல்லாம் ரெவென்யூ சைஸ். நடுவில் டிப் ஃபேஸஸ்லாம் இருக்கும். நடுவில் 2022 ஒரு 3 வருஷம் தான் பயங்கரமான டிப்லாம் இருந்துச்சு. நார்மலாக க்ரோத் எங்கள் வளர்ச்சி எப்படி போகணும் ப்ரோ, லைட்டாக இப்படி போவோம், திடீர்னு ஒரு க்ரோத் போவோம், இப்படி போவோம், திடீர்னு இப்படி போவோம். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ண 2024 ஜூன்,
ஜூன் தானே? ஆமாம். 2024 ஜூனு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30+ ஆக்டிவ் ஃப்ரான்ச்சைசி இருக்காங்க. டு பி ஆன்போர்டட் வந்து 45+ இருக்காங்க. ஓகே. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் டீம் சைஸ் இப்போ? டீம் சைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டீம் சைஸ் கேட்குறீங்க ப்ரோ? ஃபுல் எம்ப்ளாயிஸ் நம்ம பேரோல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 120+ இருக்காங்க. ஓகே. ஆரம்பிக்கும் போது அவ்வளோ இல்லை. இப்போ அந்த 120+ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் எம்ப்ளாயிஸ், அதாவது இந்த 120+ முன்னாடி 100+, முன்னாடி 150+ இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஓரியன்டட்ல இருந்தோம். ஸோ 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபேக்ட்ரி இருக்கும், ஃபுல்லாக ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. இப்போ இருக்க 120+ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் லெவல் மேனேஜர்ஸ் அதுதான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ என் கம்பெனி வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, நாங்கள் இப்போ கோலிஸோட ப்ராடக்ட்டை விற்கிறத தாண்டி நவ் வி ஆர் ஜஸ்ட் அ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி மாதிரி தான். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்களோட மாடலே எப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோலிஸ் இப்போ நீங்களே ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா யூ வில் பி மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர் மாதிரி தான். ஓகே. நீங்கள் வந்து ஒரு 60 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஊரில் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறோம். ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு வந்து அங்கே ஆளுங்களை மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ எங்களோட மாடலில் பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, எங்களுக்கு வந்து என்ன பெயின் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, போன வாரம் வந்து இந்த வாரம் நாக்பூரில் 2வது ஃபேக்ட்ரி ஆரம்பித்தோம் மகாராஷ்டிராவில். இங்கேருந்து எனக்கு நாக்பூர் வந்து கரெக்ட் டைமில் ஃபேக்ட்ரியை மெயின்டைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒர்க்கர்ஸ் ஆன் டைமில் எடுத்து வர முடியாது. டிரைவர் லோடு மேன் தான். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி. கரெக்ட் டைம் வண்டி வந்து கடைக்கு போகணும். 6 நாள் மண்டே டு சாட்டர்டே கரெக்டாக அந்த வண்டியை வந்து கடைக்கு போகணும். அது வந்து மிஸ் ஆகும். ஏன்னா டிரைவரையும் லோடு மேனும் கரெக்ட் டைமில் எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு பிரச்சனை. ஸோ இது மட்டும் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் பார்த்துப்பாங்க. மற்றபடி அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கும் ப்ரொடக்ஷன் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இருப்பார். அவருக்கு மேலே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are having a டீம். இப்போ நான் மகாராஷ்டிராவில் போயிருக்கேன். மகாராஷ்டிராவில் எனக்கு இருக்கிறது 5 ஃப்ரான்ச்சைசி தான். ஆனால் என்னோட சேல்ஸ் டீம் மேனேஜர் கவுண்ட் மட்டுமே அங்கே வந்து 12 இருக்குது. ஓகே. 12 பேர் வேலை செய்கிறாங்க. சேல்ஸு, ப்ரொடக்ஷனு எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். ஆப்ரேஷன் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். ஸோ we are more of a சர்வீஸ். சார் நாங்கள் கம்பெனி சர்வீஸ் கம்பெனி தான். அண்ட் எங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் சேல்ஸ், 80% சர்வீஸ் தான். ஏன்னா அந்த கடைக்கு நம்ம கொடுக்குற சர்வீஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்போ கோலிஸோட டைரெக்டாக கடைக்கு விற்கல, என்னோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் தான் விற்கிறாரு. அந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் தான் நான் கொடுக்குறேன். என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கோலிஸோட எப்படி விற்கணும்னு தெரியும், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் தெரியும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போய் அவர் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு நானே பண்ணித்தரேன். நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நம்ம வந்து இதை இன்னும் பேசிக்ஸ்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி எல்லாமே எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சொல்லுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லேமேனா இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நீங்களுமே ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கீங்க இல்லையா ஹோட்டலில். எனக்கு என்ன நான் யோசிப்பேன் அப்படின்னா, ஓகே நானா சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது, இல்லை ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அவங்களோட இதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி நான் வெறும் இதில் மணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் என்னோட பிஸ்னஸ் இல்லை என்னோட டைமை நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கோலிஸோட நான் அசியூம் பண்ணும்போது மேபி நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த மிஸ்டர் கோலிஸோடாங்கிற பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். மேபி எனக்கு ஏதாவது ஒரு அவுட்லெட்டோ நீங்கள் போட்டு தருவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் யூஸ்வலாக ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது. இதில் இன்னொரு ஒரு பயம் என்னென்னா, ஆப்வியஸாக நான் முன்னாடி அட்ரஸ் பண்ண மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைசி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இன்னும் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் அந்த ரீசெண்டாக நடந்த அந்த நீயா நான் எபிசோடில் கூட ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற வேர்டே வந்து ரீப்ளேஸ்ட் பை MLM, பான்சி, அது மாதிரி அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கே தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல்ன்றது 2 டைப் ஆஃப் மாடல் ப்ரோ. ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கம்பெனியே பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் KFC, மெக்டி எல்லாம் போனீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களே தான் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. யூஆர் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, சரிங்களா? இது வந்து ஒரு மாடல். இன்னொரு மாடல் வந்து என்னென்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன், என்னோட பிராண்ட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிறது சொல்கிறேன், சரிங்களா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கிட்டு என் பிராண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிரு. ஓகே, சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே இருக்கவங்களே, இப்போ ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா 10 பேர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா? கஷ்டம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ரோ, கோலிஸோட எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? ஒருவருக்கு ஒருத்தர் வரும், மாறும். ஸோ இந்த பர்சன்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரியோட டஃப்னஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது வந்து 14.5 lakhs தான் ஆரம்பித்தோம். இப்போ என்னோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா 70 lakhs கிட்ட ஆகும். ஓகே, ஏன் இந்த டிரான்சிஷன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க மாடல் வந்து எப்படி நாங்களுமே ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் சொன்ன அந்த மாடலில் தான் ஆரம்பித்தோம். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஜூனில் வந்து என்னோட ஃப்ரான்ச்சைசியோட பேசிக் காஸ்ட் 14.5 lakhs. நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி கொடுத்துட்றேன்,
என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் போய் விற்றுக்கோங்க. இதுதான் என்னோட பேசிக் கான்செப்ட். வெறும் 14.5 லட்சம் இருந்தால் போதும். மிஷினரி, ஃப்ரான்ச்சைசி ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேக்ட்ரி திறந்தோம். திறந்த உடனே வாட் வி ரியலைஸ்ட் இஸ் தட் எங்களை 2 பேர் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பித்த புதுசில் நான் கடை பிடிக்க போயிடுவேன். நல்ல வேலை எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. அதனால அப்போ இவன் டிரைவர் ஆகிட்டான். ஓகே, சரிங்களா. இவன் தான் வண்டியில் டிரைவர், லோடுமேன் இவன் தான். சரிங்களா. இவரோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாரு. சரிங்களா. நாங்கள் 2018 ஆரம்பித்த டைமில். ஆனால் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே நாங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டோம்ல, அந்த எஃபர்ட்ஸ் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது, எல்லாருனாலும் பண்ண முடியாதுன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு. 10 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா 10 பேரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாட்டாங்க. புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஸோ 10 பேரில் ஒரு 2 பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா மிச்சம் 8 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. ட்ரைனிங் பத்தல. கரெக்டாக ட்ரைனிங் மட்டும் பத்தல. ப்ரோ ட்ரைனிங் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் எல்லாருமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இது வந்து இப்போ ஒரு ஈஸியாக ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இல்லை. ரியல் வேர்ல்டில் நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்க, 10 பேர் வருவான் அந்த கடைக்கு. 10 டிஃப்ரெண்டான பர்சன் கூட நீங்கள் சண்டை போட்டு தான் போகணும். இன்றைக்கி நீங்கள் கடை பேசி ஆர்டர் எடுப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்த வந்து எடுத்துட்டானா அவன் போயிடும் அந்த கடை. தட்ஸ் நாட் யுவர் பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு நான் கடை போட்டுட்டேன், இப்போ என் கடைலாம் போட்டேன் ப்ரோ, அது ஆட்டோ மோட்டில் போயிட்டே இருக்குது. எனக்குன்னு ஒரு பேர், திருவள்ளூரில் என் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. எனக்கு வர வேண்டிய சேல் வந்துகிட்டே இருக்கும். அந்த குவாலிட்டி அண்ட் இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. இது அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு ஊரில் 10 ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு கோலி, ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ நாக்பூரில் வந்து கோலி சோடாவே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு போய் அந்த ஹோட்டலில் கோலி சோடா போடுறேன். சரிங்களா. இதுதான் சென்னையில் நடந்துச்சு. காம்படிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம கோலி சோடா நல்லா போகிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காம்படிட்டர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. காம்படிட்டர்ஸ் வந்தோடனே அதே 10 கடை தான். முன்னாடி நான் மட்டும்தான் ராஜா மாதிரி இருந்தேன். இப்போ இன்னொருத்தர் வருவான். இன்னொருத்தர் வரும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் அடி விழுவோம். நம்ம எதனாச்சும் மிஸ்டேக், முன்னாடிலாம் நான் மிஸ்டேக் பண்ணாலும் கேள்வி கேட்க ஆளே இல்லை. சரிங்களா. எனக்கு ஒரு நாளைக்கு 10 கால் வரும், எனக்கு ஸ்டாக் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ அதே கடையில் போய் நான் நிற்க வேண்டியது இருக்குது. ஓகே, எனக்குலாம் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம்ல. எனக்குலாம் நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறது என்னன்னா, ஒரு பெரிய கடை வரும் சென்னையில். அந்த டைம் வந்து அவங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 4 பிரான்ச் இருந்துச்சு. சரிங்களா. என்னோட சேல்ஸ் டீம் வந்து நான் அந்த டைமில் ஒரு ஃபேமஸான கடைக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இந்த கடையில் வேலை செஞ்ச பர்ச்சேஸ் மேனேஜர் அங்கே போகிறாரு. சரிங்களா. அங்கே போயிட்டு எனக்கு அதே ப்ரைஸ் தருவானாரு. அப்போ நான் வந்து பெரிய மாதிரி மைண்டில் உட்காந்துக்கிட்டேன், கோலி சோடா நம்ம தானே, நம்மளை விட்டு எங்கடா போவாங்க, ப்ரைஸ்லாம் தர முடியாதுட்டேன். 1 மந்த்தாக எனக்கு ஃபாலோ பண்ணிருந்தாங்க. இப்போ நான் அவர்கிட்ட நிற்கிறேன், அவங்க ஆர்டர் தர மாட்டேன்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இல்லை, ஈஸியாக விற்க முடிஞ்சுது. காம்படிஷன் வர என்ன ஆகுனா ஒரு கடைக்கே 10 பேர் வந்து மோதுவாங்க. ஓகே, அவனோட ரிலேட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, ஓகே ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்னால நம்மளை மாதிரி விற்க முடியாது, அப்படின்றது எனக்கு புரிய வருது. இதில் விற்கிறது மட்டும் மேட்டர் இல்லை ப்ரோ, கரெக்ட் டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணணும், கரெக்ட் டைமில் சப்ளை பண்ணணும், கரெக்ட் டைமில் விற்கணும், கரெக்ட் டைமில் காசு கலெக்ஷன் பண்ணணும். 4 வேலை இருக்குது. ஓகே, நான் இருந்தேன், அசீஸ் அப்பா இருந்தார், எங்களால் பண்ண முடிஞ்சது. நாங்கள் 100% எஃபர்ட்ஸ் இதில் போட்டோம். இப்போ நிறைய பேர் பார்ட் டைமாக கூட இருக்கலாம், ஒருத்தர் வேலை போயிட்டு வருவார். இது 4த்தையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டன்றது எங்களுக்கு லேட்டர் ஆனதான் புரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி போட்ட உடனே. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. எய்தர் வி கேன் சே, நான் உங்ககிட்ட வித்து தரேன்னு சொல்லலை, நீயே வித்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அக்ரிமெண்ட்டில் கிடையாது அந்த மாதிரி. நான் என்ன சொன்னேன், 14 லட்சத்தில் அவனுக்கு கோலி சோடா ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி தரேன், நீங்கள் விற்க தெரிஞ்சா வித்துக்கோங்க. அந்த கான்செப்ட் தான், புரியுதுங்களா. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்கள் பிராண்டில் எங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தோணுச்சுன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசிங்கிற கான்செப்டில் போய் நீ விற்க முடிஞ்சால் விற்றுக்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த டெசிஷன் எடுத்துடலாம். ஆனால் எத்தனை ஃப்ரான்ச்சைசி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பிராண்டு போய்டும்ல ப்ரோ. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கும். இப்போ அவர் விற்க முடியலன்னா திருப்பி என்னால் இன்னொரு ஃப்ரான்ச்சைசி அந்த இடத்துல போட முடியாதுல்ல. அங்கே ஃபெயிலியர் தானே அது. திரும்ப மிஸ்டர் கோலி சோடானால அங்கே போய் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்ன யோசனை, சந்திரன் நான் என்ன பேசுகிறோம், இந்த மாடலை வந்து நம்ம இப்படியே பண்ண போகிறோமா, இல்லை 2 ஆப்ஷன் தான் சந்திர சொன்ன மாதிரி, இப்படியே பண்ண போகிறோமா, இல்லை சேல்ஸ்ன்ற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் எடுத்துகிட்டு வர போகிறோமா. ஸோ அங்கே தான் முடிவு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் பர்சன் அப்படின்றது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நம்மளோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஏரியாவில் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு நம்ம அவுட்லெட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஆன்போர்ட் பண்ணி சப்ளை என்ஷோர் பண்ணுவோம், கடைங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுப்போம். அதாவது எப்படி ஆச்சுன்னா ப்ரோ, அந்த ஃப்ரான்ச்சைசி சேல் பண்ண தெரியல. சரிங்களா. நாங்கள் என்ன பண்ணால், சரிங்க சார், நான் ஒரு பையனை வேலைக்கு எடுக்கிறேன், அவனுக்கு ஒரு 40,000 சம்பளம் ஆகும், அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ என்ன சேல் வரும்ன்ற கமிட்மெண்ட் அவர் கேட்பாரு. ஸோ நாங்கள் என்ன சொன்னால், சரிங்க சார் ஒரு 30,000 பாட்டில் விற்று தந்துடுறோம் அப்படின்றது ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு நோ சேல் மாடல் டு நெக்ஸ்ட் ஒரு 30,000 மாடல்ன்ற மாதிரி மாறுச்சு.
சரிங்களா? ஏன்னா அவங்களால விற்க முடியாதுன்னொடனே. ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு சேல்ஸ் பர்சனை போட்டு மார்க்கெட்டில் அவங்களை செட் பண்ணி தர ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த ஃப்ரான்ச்சைசிஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு நம்மளுக்கு தரது முடியாமல் போக ஆரம்பிச்சது. ஓகே. நான் ஒரு பர்சனே என்னோட பேரோவில் ரெக்ரூட் பண்ணிடுறேன், கரெக்டுங்களா? பேரோவில் ரெக்ரூட் பண்ண நான் அவனுக்கு 31ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுத்துடணும். ஆனால் ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்டேருந்து எனக்கு ஆன் டைமில் பேமெண்ட் வராமல் போக முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்க சார், ஓகே, நீங்கள் எனக்கு இது பண்ண வேணாம், ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து கொடுத்துருங்க, லாபம் வரும்போது பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த மாடலே எப்படி போக ஆரம்பிக்குதுன்னா, இப்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் இந்த மாடலை யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி. நான் யோசிக்கல, ஒன்று ஆரம்பித்தோம், அதில் வர பிரச்சனையை வச்சு அடுத்த மாடல் வந்தோம், அதில் வர பிரச்சனையை வச்சு அடுத்தது எடுத்தோம். இப்போது அதே மாதிரி போக போக ப்ராஃபிட் ஷேரிங் வந்து இப்போ எங்களோட மாடல் எப்படின்னா, we are operating in a model where you will be investing 60 lakhs. ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு எங்கள் மார்க்கெட் டைம் செட் பண்ணுறது கேட்டுப்போம். ஏன்னா இப்போ நான் நாக்பூரில் போனால் 6 மாதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ராஃபிட் எதிர்பார்க்காதுன்னு, லாஸ் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஸோ எங்களோட பேசிக் கால்குலேஷன் என்ன, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு நோ லாஸ், கம்பெனி வில் பி அஷ்யூரிங் தட் உன்னோட காசு உன் கைவிட்டு போகாது, லாபம் எதிர்பார்க்காது ஒரு 6 மாதத்துக்கு. 7வது மாதத்துலேருந்து 1,75,000 கேரண்டியாக உனக்கு கிடைக்கும். ஓ, 1.75 lakhs உனக்கு கேரண்டியாக தரும். ஒரு எம்ஜியும் கொடுத்துட்றோம். எம்ஜி மினிமம் கேரண்டி ஆஃப் 1.75 lakhs கொடுத்துட்றோம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி ரெவன்யூ வரும்னா 50-50 ஆர் மினிமம் கேரண்டி விச் எவர் இஸ் ஹையர். அது வந்து எங்கள் ஃப்ரான்ச்சைசிக்கு பிரிஞ்சு போயிடும். எனக்கு என்னன்னா, அப்போ இந்த மாடலே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணது, எக்ஸிஸ்டிங்காக வேறு கம்பெனிஸ்லேருந்து நம்ம எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் இல்லவே இல்லை. எல்லாரும் மேக்ஸிமம் ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதாண்டி என்னடா அதிகபட்சம். ஸோ இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை அது இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் மாதிரி தான் ஆரம்பித்தோம். பட் அந்த சேல்ஸ் சப்போர்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அது மாறி 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ரெவன்யூ ஷேரிங் மாடல். புரியுது. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, நான் பார்த்த ஒரு பெரிய ஃப்ளா வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய ஓப்பன் ஆக அந்த ஓனருக்கு பெனிஃபிட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் என்னன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர் மணி மேக் பண்ணாதான் யூ வில் ஆல்சோ பி மேக்கிங் மணி. பட் அட் த சேம் டைம் இதில் ஒரு எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா, இதில் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருக்கும் இல்லையா ஆஸ் ஃபவுண்டர்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் இதை எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இஸ் திஸ் ஸ்கேலபிள்? நிறைய ஃப்ரான்ச்சைசி உங்களால் கொண்டு வர முடியுமா? ஏன்னா இப்போ வரைக்கும் எப்படி ஓப்பனாக போகணும்னா, லெட்ஸ் ஸ்பீக் மணி ப்ரோ. இப்போ நாங்கள் எப்படி ரன் பண்ணுறோன்னா ப்ரோ, எங்களுக்கு வந்து 8 lakh rupees ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீ வரும். ஃப்ரான்ச்சைசி ஒரு வாட்டி தான் பே பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் எடுப்பேன். ஏன்னா இந்த ஃப்ளோவில் நான் என்ன சொன்னால், அவனுக்கு சேல்ஸ் பண்ண தெரியலன்னு ஒரு சேல்ஸ் பர்சன் போட்டல, அடுத்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷனும் ஆன் டைம் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு பிளேயர் உள்ளே போயிடுவான். ஓகே. ஒரு ஃபேக்ட்ரின்றது என்ன ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. இது சின்ன விஷயம் கிடையாது, சேல்ஸ் பார்க்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் எடுத்து கொடுத்தா முடிஞ்சிடும்னு நினச்சோம். அடுத்து ப்ரொடக்ஷன் பார்க்கணும், அடுத்து ஆன் டைமில் சப்ளை பார்க்கணும், அந்த ஆப்ரேஷன்ஸ். இப்போ 3மே நாங்கள் தான் பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி உள்ளே வந்துருச்சுன்னா 1.5 லட்ச ரூபா செலவு ஆன்போர்ட் ஆகிடும். ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அவங்களோட மேனேஜர் லெவல்ஸ்லாம் ஆன்போர்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரான்ச்சைசி ஒரு வாட்டி கொடுக்குறாங்களா, வில் பி ரீஇன்வெஸ்டிங். எங்களோட மாடல் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ரெக்கரிங் ரெவன்யூ வரணும். இப்போ எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னா, வர நெட் ப்ராஃபிட்டில் ஃப்ரான்ச்சைசி எனக்கு 50-50 ஷேரிங். ஓ, ப்ராஃபிட்டில் தான், சேல்ஸில் கிடையாது. என்ன மொத்த செலவு போக என்ன லாபம் நிற்குதோ 50-50 எனக்கும் அவங்களுக்கு ஷேரிங்க. அதுலேயும் அவங்களுக்கு எம்ஜி கொடுத்துட்றேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 1.75 பிரிச்சுப்போம். ஒரு 2 லட்ச ரூபா தான் நிற்குதுன்னா அவர் 1.75 எடுத்துட்டு தான் எனக்கு 25,000 தருவார். ஓகே. ஸோ இங்கே ஏன்னா எல்லாமே நான் பார்க்கறதுனால ஃப்ரான்ச்சைசி கிட்ட நீ ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்க முடியாதுல்ல. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் எங்களுக்கு காசு கொடுங்க, ஓகே, இல்லைனா எனக்கு கொடுக்காதீங்க. இதுதான் எங்களோட இப்போ கரண்ட் மாடலு. எனக்கு இதை ஆக்சுவலாக அதான் எனக்கு டூ குட் டு பி ட்ரூ அளவுக்கு எனக்கு இது இருக்குது. ஏன்னா அது சொன்னால் அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஆனால் இதுதான் இப்போ எங்களோட மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி நாங்கள் என்ன பார்க்குறோன்னா ப்ரோ, எங்களோட மேஜரான இது வந்து பார்த்தீங்கன்னா த பிராண்ட் ஹேஸ் டு க்ரோ. சரிங்களா? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கை இஸ் த லிமிட். அப்படியே தாண்டி நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா யாருமே இல்லை. இந்த கோலி சோடா இண்டஸ்ட்ரி பற்றி எங்களை விட யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கோம். 8 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் தான் உருண்டு பிறந்திருக்கோம். சரிங்களா? எங்களுக்கு தேவை இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஸ் தான். புரியுது. சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் ஸோ குட் டு பி ட்ரூன்றீங்க. அது ஏன் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபாஸ்ட்டாக வளரணும்னா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. கரெக்டுங்களா? த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராட் பை தி ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க கரெக்ட் டைமில் வர்றது தான். அந்த லோக்கல் மேன் பவர் ஃபார் தி ஃபேக்ட்ரி அண்ட் தி சப்ளை மேனுஃபேக்சருக்கு, சரி ரீட்டைலர்ஸ்க்கு வந்து கரெக்ட் டைமில் போகிறதுக்கு டிரைவர் லோட்மேன், இது ரெண்டு எனக்கு கரெக்ட் டைமில் வராது. இது ரெண்டு வந்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் பார்த்துக்கிறாங்க. மிச்சம் எல்லாமே எனக்கு பண்ண தெரியும். ஸோ இட்ஸ் அ வின் வின் கேம் மாதிரி தான்.
ஐ திங்க் ஒரு கொலாபரேட்டிவா ஒரு பிராண்டை க்ரோ பண்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இது என்ன மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த 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 ஸ்கேலில் இந்த மாடலில் தான் ஆப்ரேட் பண்ணோம் ஒரு ஃபேக்ட்ரி. நான் இந்த லெவலில் தானே ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். யூஸ்வலாகவே ஆனால் இந்த எஃப்எம்சிஜிஸ் வந்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்களா ஃப்ரான்ச்சைசிஸ்லாம்? இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்ச்சைசின்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை, நாங்கள் தான் உருவாக்கி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி கோக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பிராண்டுக்கெலாம் இந்தியாவில் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஹை ஸ்கேலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 நானும் இவனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய மாடல் தான் போகணும். பட் நாளடைவில் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலை. பட் ஆனால் அதுக்கு ஒரு தேவை வரும்போது இந்த மாடல் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட்லி அந்த சைஸில் அந்த மாடலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சந்திர சொன்னா பார்த்தீங்கன்னா லோடு மேன் டிரைவர் இந்த ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். எனக்கு லோடு மேன் வரலன்னா டிரைவர் வரலன்னா நான் வந்து டிரைவர், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரான்ச்சைசிஸ் ஆர் சப்போர்ட்டிங், தே ஆர் டூயிங் சேம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ன பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? இப்போ நாங்கள் இருக்க ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து க்ரோ ஆகிட்டோம்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் அஸ். ஏன் அப்படின்னா கோக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அப்பாயிண்டிங் எம்ப்ளாயி, சரிங்களா? இட்ஸ் அ பெரிய கம்பெனி, கரெக்ட்டுங்களா? வி ஆர் ஹேவிங் பார்ட்னர்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். கரெக்ட். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க காசு போட்டீங்கன்னா எப்படி வேலை செய்வீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்யறீங்கன்னா எப்படி இருக்கும் நார்மலா? இப்போ நார்மலாவே எப்படி இருக்கும், நம்ம 9 to 5 ஒர்க்கு போறீங்கன்னா அவ்வளோதான், அது மறந்துடுவீங்கல்ல. இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோல இருந்ததுக்கும் இப்போ கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜோஹோல இருக்கப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் ஜோஹோட ஒர்க்கை பற்றி யோசிச்சிருப்பீங்க? இருக்கும்போது கொஞ்ச நேரம். சரிங்களா ப்ரோ? அந்த ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுறீங்க, நீங்கள் பர்சனல் லைஃப்ல வந்துடுவீங்க. ஸோ தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பார்ட்னர் அண்ட் எம்ப்ளாயி, கரெக்ட்டுங்களா? இப்போ எங்களுக்கு என்னன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் இருக்காரு. இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ நான் சங்கிலி போறேன், சங்கிலியில எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் இருக்காரு. கோலாப்பூர் போறேன், மகாராஷ்டிரால இப்போ எனக்கு 25 டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு ஆள் தெரியும். ஓகே, அவங்க சொல்றது புரியுதுங்களா? புரியுது. இப்போ இன்னொன்று என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற மெயின் ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு கோலி சோடா கரெக்டா 20 rupeesக்கு வைக்கிறோம், 30 rupeesக்கு வைக்கிறோம். அப்போ இது பயங்கரமான ஒரு வால்யூம் கேம். ஆமா, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க அப்போ எவ்வளோ வித்தா ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு ஃபேக்டரிலாம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 பாட்டில்ஸ் வித்தாலே அந்த ஃபேக்டரி பிரேக் ஈவன் ஆகிடும். ஓகே, அண்ட் 8,000 இஸ் அச்சீவபிள். நாங்கள் இந்த மாடலில் இப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டார்டிங் எங்களுக்கு என்னென்னலாம் இல்லையோ எங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் கிட்ட எடுத்துக்கிறோம். 60 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, அதில் வெறும் 10 லட்ச ரூபா தான் மிஷின். ஓகே, 20 lakhs ஃப்ரிட்ஜஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜஸ், கோக் பெப்சி ஃப்ரிட்ஜ் தராங்களே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கோக்கு கிட்ட ஃப்ரிட்ஜ் கொடுத்து பார்த்துருப்பீங்க, பெப்சி ஃப்ரிட்ஜ் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அம்பானியா சென்டர்ட் ரிலையன்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கேம்பாலேருந்து ஃப்ரிட்ஜ் தராங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கும், கரெக்ட்டுங்களா? இது 3 பிராண்டு தவிர நீங்கள் எதனாச்சும் பிராண்டு கிட்ட பார்த்துருப்பீங்களா? ஃப்ரிட்ஜ் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எனக்கு சங்கிலியில் வந்து 100 ஃப்ரிட்ஜ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு என்னோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர். ஓகே, நீங்கள் 8,000 டிவைட் பை 100ன்னு போட்டுக்கோங்க ஒரு சின்ன கணக்குக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் அவ்வளோ வால்யூம் தந்தாலே அது ஒன்றுமே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் வீக் சேலே 8,000 பாட்டில்ஸ் இருந்துடும் எப்பவுமே அந்த லான்ச் டைம்லேயே. ஓகே, ஸோ லாஸ் ஆகிறதுக்கு தேர் இஸ் நோ சான்ஸ். அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய கிளைம் வைக்கிறோம். இப்போ யாருமே யாரா சொல்ல முடியுமா, இப்போ நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்களோட ஃப்ரான்ச்சைசி வந்து லாஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப போல்டான கிளைம் இல்லையா இது? ஆமாம், ஆகாது ப்ரோ. நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் கூட ஃப்ரான்ச்சைசி இருந்தீங்கன்னா யூ வில் நாட் லூஸ் யுவர் மணி. ஓகே, ப்ளஸ் மினிமம் கேரண்டி நான் கொடுக்குறேன், அதுக்கு மேலே சம்பாரிச்ச மட்டும் எனக்கு கொடுங்கன்றது தான் எங்களோட கிளைமே. ஓகே, திஸ் இஸ் பாசிபிள் இன் அவர் மாடல். ஸோ யூ ஒன்லி மேக் மணி வென் தே மேக் மணி. ஓகே, இப்போது யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு ராங் அப்ரோச்சுன்னு நான் படித்தது வந்து, இதை வந்து வெறும் ஒரு பாசிவ் இன்கமாக மட்டும் ட்ரீட் பண்ணாதீங்க ஃப்ரான்ச்சைஸியை, உங்களோட எஃபர்ட்ஸும் அதில் நிறையா போடணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இங்கே என்னென்னலாம் அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் எப்படி? ப்ரோ எனக்கு எதுவுமே தேவையில்ல ப்ரோ. எனக்கு வந்து லோக்கலில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்கு 5 எம்ப்ளாயீஸ் தான், அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி தர்றோம். ஒரு டிரைவர் லோடுமே அரேஞ்ச் பண்ணி தர்றோம், மிச்சம் எல்லாமே நான் பார்த்துப்பேன். ஏன்னா நீங்கள் என் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற இது எஃப்எம்சிஜி வந்து ஒரு ரொம்ப டஃப்பான இண்டஸ்ட்ரி ப்ரோ. சரிங்க, டஃப்பான இண்டஸ்ட்ரினா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வேலை செஞ்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த மார்க்கெட் உங்களுதெல்லாம் கிடையாது. அதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ உங்கள் ஏரியாலே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸாக இருக்கும், அது போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு எல்லையே கிடையாது. 100-200 வருஷம் தாண்டிலாம் ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஆனால் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் எதனா பெரிய பிராண்டை தவிர சின்ன பிராண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ லோக்கல் ரெஸ்டாரண்ட் வந்து இவ்வளோ வருஷம் பழமையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டு சார் லோக்கல் பிராண்டு இவ்வளோ வருஷம் இருக்கலாம், 1-2 எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸாக இந்த 4 சைக்கிளுமே நடந்துட்டு இருக்கணும். ப்ரொடக்ஷன், சப்ளை, சேலு, ப்ரொடக்ஷன், சப்ளை, கலெக்ஷன் வந்து ஒரு பெரிய பாட்டு. ஓகே, இந்த 4மே நடந்துக்கிட்டே இருக்கணும்.
இதை மெயின்டைனாக நீங்கள் 365 days பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்கள் சொல்லுங்களேன். அவங்க மிஸ் ஆகிறதுக்கு பல வாய்ப்பு இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் கைவிட்டு போயிடும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு நாள் தள்ளி கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா. ஓகே. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது தான் வி ஹவ் சோசன் திஸ் பார்ட். என்னால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போது நான் இந்த மாதிரி என்னோட பிராண்ட் வேலையை பொறுத்து நீங்களே விற்றுக்கோங்கன்னு சொல்கிறது எனக்கு ஈஸி. ஐ கேன் மேக் மணி. அது எங்களோட எய்ம் இல்லை. மேக்கிங் மணி இஸ் நாட் அவர் எய்ம் எனி டே. ப்ளஸ் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் டீம் செட் பண்ணுறோமா, அதே கடைக்கு தானே போகிறோம், அடுத்த செக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேல்ஸ் டீம் போய் ஆர்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, வி ஆர் பிரிங்கிங் இன் அதர் ப்ராடக்ட்ஸ் வேர் சேல்ஸ் சேம் சேல்ஸ் டீம் கேன் கெட் ஆர்டர். டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே அமைஞ்சதுனால ஃபைன். அப்போது இது வரைக்கும் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது? எக்ஸிஸ்டிங் இதுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்களோட சக்ஸஸ் ரேட், அவங்களுக்கு ஏதாச்சும் டிசப்பாயிண்டட் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் இருந்திருக்காங்களா? கண்டிப்பாக இருந்திருக்காங்க ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாடலில் வரல, கரெக்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்களே விற்றுக்கோங்கன்னு சொல்கிற மாடல் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நாங்கள் பார்க்குறோன்னா, அவங்களால பண்ண முடியலன்றதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பண்ண முடியலன்ற பட்சத்தில் என்ன எக்ஸாம்பிள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோன்னா அந்த ஏரியா அவங்களுக்குன்னு கொடுத்துருவோம். அவங்களால சேல் பண்ண முடியலன்னா இன்னொரு ஃப்ரான்ச்சைசி என்னால் போட முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்னு சொல்லிட்டு? ஓகே. இப்போ ஒரு ஜோன் வந்து ஒருத்தர் கொடுத்துட்றோம், அந்த ஜோனில் அவர் சேலே பண்ணலனாலும் நம்ம ஓகே எனக்கு என்ன அப்படின்னு விட முடியாதுல்ல, என் பிராண்ட் எல்லா கடைக்கும் போகணும்ல. ஸோ அப்படின்றதுக்காக இந்த மாடல் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும்போது நிறைய ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியலன்றதுனோடனே சரிங்க சார் நான் காசு கொடுத்துட்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆகுனா அந்த காசு கேட்கும் போது ஸ்டார்டிங் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ன்றதே கிடையாது, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் புதுசாக எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லும் போது ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது ஆகி எக்ஸிட் ஆகிருக்காங்க நிறைய பேர். நம்ம எதுக்கு கொடுக்கணும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நான் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு போய் 2 மாதத்தில் ஹீ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 1 lakh rupees. ஓகே. 31ஆம் தேதி எனக்கு மெயில் வருது, நாளையிலேருந்து எனக்கு நீங்கள் வராதிங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு மெயில் வருது. ஓகே சரிங்களா? அக்ரிமெண்ட் அந்த ஃப்ரான்ச்சைசிகிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கலாம், அவங்ககிட்ட அக்ரிமெண்ட்டே இருக்காது. ஏன்னா நாங்கள் என்ட்ரி ஆன அக்ரிமெண்ட் வேறு, நீங்களே சேல்ஸ் பண்ணிக்கிறோன்ற மாடல். இப்படி மாடல் மாறி 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 இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைஸிஸ் எக்ஸிட் ஆகிருக்காங்க. வி கான்ட் டூ எனிதிங். என் பிராண்டை வேணால் யூஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அக்ரிமெண்ட் இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தே கான்ட் டூ எனிதிங். இப்போ அந்த 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாருன்னு சொன்னால அப்படியே நடக்கும். தெர் ஆர் ரிஸ்கஸ். புரியுது. ஸோ அதான் அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ரிஃபைன் பண்ணி இந்த மாடலில் நீங்கள் அரைவ் ஆயிருக்கீங்க. ஆமாம், அந்த ரிஃபைன்மெண்ட்டில் ஃப்ரான்ச்சைசி அட்ரிஷன் ஆயிருக்காங்க. இப்போ அட்ரிஷன் இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட ப்ராஃபிட் ஷேரிங் நான் உள்ளே வந்தேன்னா அது வேற. ஸ்டார்டிங் மொத்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டைமில் இப்போ என்ன ஆகுதுன்னா மனுஷ இயல்பு எப்படி இருக்குன்னா ப்ரோ, நான் ஸ்டார்டிங் நீயே வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் உனக்கு வேலை செஞ்சு தரேன்றதுனால தான் நான் ப்ராஃபிட் ஷேரிங் கேட்குறேன்னு தெரியணும். ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாய்க்கு 31ஆம் தேதி ஆனால் சம்பளம் தரணும்ல. நான் சொல்லியிருக்க இது வரைக்கும் எந்த டேர்ம்ஸுமே நம்ம மீறினதே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறது 6 monthஸில் ப்ரோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இது வந்து எனக்குலாம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 2 ஃப்ரான்ச்சைசி அட்ரிஷன் ஆக ஆரம்பித்தாங்க ப்ரோ. ஒரு புதுசாக ஒரு சின்ன பையன் ப்ரோ, அதாவது என்னோட ஒரு 3 வயசு சின்ன பையன், ஒரு ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போவில் பார்க்குறோம். எனக்கு அந்த ஃப்ரான்ச்சைசிலாம் ஓகே நல்லா பண்ணலான்ற மாதிரி ஒரு இது, நான் ஊர் பேர் சொல்ல வந்தாங்க ப்ரோ. வந்து 2 மாதத்தில் இப்போ இது ஃப்ரான்ச்சைசி எப்படி இருக்குன்னா, ஃப்ரான்ச்சைசி சொல்கிறது தான் நம்புவாங்க. நீங்கள் இப்போ என் பிராண்டை நம்பி உள்ள காசு போடுறீங்க ப்ரோ, ஆனால் உங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்க. வந்து 2 மாதத்தில் அவர் வெளியே போயிட்டார். ஓ புரியுதுங்களா? 2 மாதத்தில் பிராண்ட் என்ன வில்லன் ஆகிருப்பாங்க? நான் எப்படி வில்லன் ஆக முடியும் 2 மாதத்தில்? இவ்வளோ அதாவது ஒரு 8 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைசி ஃபீ கொடுத்து உள்ளே வராரு. உள்ளே வந்து 2 மாதத்தில் போக முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா there is 0 attrition. இப்போ ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே செம்ம ஃப்ரெண்ட்லி ஆயிரும். ஏன்னா வரும்போதே ப்ராஃபிட் ஷேரிங் தெரிஞ்சது இல்லை, நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன்ல. ஸோ எதுவுமே நடக்க மாட்டேங்குது. புரியுது. இப்போது எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப கீயாக இருக்கிறது இந்த ஃபவுண்டர்ஸ் 2 பேர் ஆப்ரேட் ஆகிறதுல டிபெண்ட் ஆகி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆக்யூமெண்ட் இது எல்லாமே இப்போது ஓவராலாக எந்த இடத்துல நீங்கள் இதுக்கான நாலேஜ் டெவலப் ஆகுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இப்போ லிட்டரலாக மல்டிபிள் அவுட்லெட்ஸோட டிபெண்டன்சி வந்து உங்கள் எக்ஸ்பர்டீஸை நம்பி இருக்குது. கரெக்டாக? அது ஈஸி தானே ப்ரோ, அது நாங்கள் பண்ணது தானே. ஓகே, நாங்கள் பண்ணதை அப்படியே அங்கே வந்து அவங்கள ரெப்ளிகேட் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ்ன்றது தான் நாங்கள் என்ன பண்ணோமோ, நாங்களே இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே என்னென்ன ப்ராசஸ் பண்ணோன்றதை மறந்துட்டோம். ரீகால் பண்ணி ஓகே நம்ம அப்போ இப்படி பண்ணோமே, அதையே இப்போ பண்ணாமல் இருக்கோம். ஒரு சின்ன ஃபேக்ட்ரி நாங்கள் நடத்திருக்கோம்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கடை நடத்த தெரிஞ்சிருச்சு. அதே தான் இப்போ எல்லா ஊர்லேயும் பண்ணுறேன்.
ஓகே. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, நம்ம அந்த எஃப்எம்சிஜி இந்த செக்மெண்ட் அப்படியே விட்டுட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நார்மலாக எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக இருக்காது. ஏன் இருக்காதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியாது. பெரிய ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு போடுவாங்க. நாங்களுமே அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடலில் தான் போச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் we were operating a distributor. ரீசெண்டா வரைக்குமே இல்லையா? ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே இருந்தேன். நான் ஒருத்தன் வந்து சென்னையில இருந்து சப்ளை பண்ண முடியாதுல. எல்லா ஊர்லயுமே நான் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு தான் சப்ளை பண்ணேன். அது என்ன ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சதுன்னா, லோக்கல் நான் சொன்னல காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு, லோக்கல் பிளேயர் வந்து டைரக்டா கடை கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈரோட்ல நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஈரோட்ல ஒரு கோலி சோடா பிராண்ட் ஓபன் பண்ணி அவன் கடைக்கு டைரக்டா வந்து சப்ளை பண்ணுவான். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்னும் ஒரு 10% மார்ஜின் இருக்குமா, அவன் எப்படி 100% மார்ஜின் இருக்கவங்க கூட சண்டை போடுவான்? புரியுது. A distributor can never fight with a manufacturer until there is a brand value into it. இப்போ வரைக்கும் கோலி சோடாக்குன்னு பிராண்ட், இப்போ மிஸ்டர் கோலி சோடாக்காக தான் குடிக்கிறாங்களா? இப்போ வரைக்கும் இல்ல. டு பி ஃப்ராங்க், நான் சொல்றது புரியுது. அதுக்காக தான் பயணத்துல தான் நாங்க இருக்கோம். டு பி a national brand. இப்போ பிஸ்லரி வாட்டர்னா பிஸ்லரின்னு சொன்னீங்களே, கோலி சோடானா மிஸ்டர் கோலி சோடா ஆகணுன்ற பயணத்துல தான் நாங்க இப்போ இருக்கோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாஸ் நாட் ஏபிள் டு சர்வைவ். அதுமோட ஒரு ஆக்ஷன் தான் ஃப்ரான்ச்சைசி கிரியேஷனே. நம்ம ஏன்டா எல்லா ஊர்லயும் ஒரு ஃபேக்டரி போடக்கூடாது, நம்ம முன்னாடி டைரக்ட் சப்ளை தான்டா கொடுத்தோம் கடைக்கு. ஆனால் எனக்கு அதான் இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, யூஸ்வலாக சரி நம்ம மார்ஜினை கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது டிஸ்கவுண்டடாக கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது எடுக்கலாம். அந்த லோக்கலில் ஃபேக்ட்ரியே கிரியேட் பண்ணுறோங்கிற கான்செப்ட் எப்படி அரைவா நீங்கள்? அதாவது ப்ரைஸும் நீங்கள் கேட்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் அரைவாகிறதுக்கு முன்னாடி சந்திர சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஹோட்டலில் ஆர்டர் கேட்டாங்க, நம்ம கொடுக்கலன்ட்டு. அப்போ வரைக்கும் எங்கள் ஸ்டாண்டர்டில் ரொம்ப கிளியராக இருக்கும், ப்ரைஸ்லாம் குறைக்கவே மாட்டோம். நிறையா காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் குறைச்சா சேல் இன்க்ரீஸ் ஆகும். வருவாங்க சரிங்களா சார், அவன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுக்குறான், நம்ம 14 ரூபாய்க்கு கொடுங்க, அடுத்த மாதம் நான் இத்தனை பாட்டில் வைக்கிறேன்னு கொடுத்துருவோம். ரொம்ப நாள் கொடுக்கல, குறைய ஆரம்பிச்சது, கொடுத்தா இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ ப்ரைஸ் கம்மியாகுமே, இன்க்ரீஸ் ஆகாது, அதே சேல் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வருவாங்க வந்து என் சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவன் 270 ml கொடுக்குறான், நம்ம 210 இருக்கோம், நம்ம ஒரு 270 ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சேல் ஏறிடும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு. ஓகே, ஆகாது ப்ரோ. ரியாலிட்டியில் எது உங்களோட மார்ஜின் தான் அடி வாங்கும். நாங்கள் இத்தனை வருஷம் ஜேர்னியில் நாங்கள் கிளியராக என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நீ ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். நீ ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா பாட்டில் விற்குமானா விற்காது, எம்எல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா பாட்டில் விற்குமானா விற்காது. விற்கும் யாருக்குன்னா பெரிய பெரிய பிராண்டு விற்கும். அவன் ஸ்டார்டிங் லாஸ் பண்ணிட்டு அதுக்கு பிராண்ட் வேல்யூ பிராண்டை தான் பொசிஷன் பண்ணுவான். இப்போ கேம்பா வந்திருக்காங்க, கேம்பா வாட் கேம்பா இஸ் டூயிங் 600 ml 20 ரூபாய்க்கு தராங்க, வித் பிராண்ட் தான் பெருசாக்குறாங்க. ஓகே, அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கல, நம்மளுக்கு லாபம் எப்படி சம்பாதிப்போம்? பண்ண முடியாதுல்ல. ஆனால் இதான் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யூஸ்வலாகவே கன்சியூமர் வந்து இந்த சின்ன சேஞ்சஸ்க்குலாம் பெருசாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாதுங்க. கன்சியூமருக்கு எதுவுமே தெரியாது, கடைக்காரனுக்கும் நம்மளுக்கு தானே ரிலேஷன்ஸ். ஓகே, கடைக்காரங்களுக்கு யார் பெட்டர் மார்ஜின் தராங்களோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு பெரிய ரீட்டைலர்ஸ் அது கிங், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. செல்ஃப் ஸ்பேஸ் கிடைச்சா தானே ஒரு கன்சியூமருக்கு போகும். ஓகே ஓகே, இப்போ ரீட்டைலர்ஸ் தான் கிங். நீங்க கம்மி பண்ணா ரீட்டைலர் ஒத்துப்பான் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்கணும். யூ ஷுட். இப்போ நான் ஒரு கடைக்கு போனால் எனக்கு அந்த அண்ணாச்சிக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். கொடுங்க என்னண்ணே அப்படின்ற மாதிரி பேசி கீசி தான் வாங்கணும். விலை கம்மி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு கீழே ஒருத்தன் கம்மி பண்ணி கொடுப்பான். ஓகே, அந்த கம்மி பண்ணுற ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். புரியுது. கடைசியில் அழிஞ்சு போயிடுவானுங்க எல்லாருமே. இந்த கோலிசோட இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகும். இப்போ வென் யூ ஸ்டார்ட் ரெடியூசிங் தி ப்ரைஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அடி வாங்கும். அதே குவாலிட்டி கொடுக்க முடியாது, உங்களுக்கு லாபம் நிற்காது. என்ன பண்ணுவீங்க, குவாலிட்டியில் தான் போய் கை வைப்பீங்க. குவாலிட்டியில் கை வச்சிங்கன்னா என்ன ஆகும், ப்ராடக்ட் போயிடும், பிராண்டு போயிடும். கடைசியில் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இன் திஸ் ஹார்ட் ஜேர்னி வாட் வி லேர்ன்ட் இஸ் தட் ப்ரைஸிங் குவான்டிட்டி அதெல்லாம் மேட்ரு இல்லை எங்களோட இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸ்கில்ஸ் டு கன்வின்ஸ் தட் ரீட்டைலர் தான் மேட்ரு, அதில் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்ட்டே வந்து இப்போது குவிக் காமர்ஸோ இல்லை டிரெக்டாக ஸ்டோரில் டிஸ்பிளே ஆகுறது இதெல்லாம் வந்து யார் மூலமாக போகும்? அப்போது குயிக் காமர்ஸ்லாம் நாங்கள் இன்னும் என்ட்ரி ஆகலை. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடின்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஜென்ரல் ட்ரேட், ஹொரேகா, ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இதுவே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது இன்னும் எங்களுக்கு. நீங்கள் சொல்கிற குயிக் காமர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் பிளான்ஸ் டு இன்னும் போகிறதுக்கு, இன்னும் பெருசாக போகாமல் இருக்கும். ஆனால் குயிக் காமர்ஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணணும் ப்ரோ. அதுலேருந்து மார்ஜின்ஸ்லாம் பெருசாக வராது. அவங்க 45 days கிரெடிட் பீரியட் வாங்கிப்பாங்க. நம்மளுக்கு அதுலேருந்து பிராண்டு பொசிஷன் தான் கிடைக்குமோ தவிர லாபம் கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா? குயிக் காமர்ஸில் இருந்துச்சுன்னா ஈஸி ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறப்ப இங்கே போய் முதல்ல முடிப்போமே, நெக்ஸ்ட் இங்கே போய்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அதான் இப்போ நம்ம பிராண்டை பற்றி பேசுகிறோம்ல. எனக்கு பிராண்டுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி நான் கடையில் போய் அதை பார்த்தேன்னா தான் எனக்கு நம்பிக்கை வரும்.
கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டை விற்கணும் இல்லை வைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ், இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஜென்ரலாக? ப்ராசஸ் தான். அப்படியா? நம்ம போய் பேசணும் ப்ரோ, அவ்வளோதான் நம்ம போய் பேசணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் நான் என்ன அது வந்து ஒரு ப்ராசஸ் தான் ப்ரோ. இவன் ஃபஸ்ட்டு கடையில் வந்து அது ஒரு ஸ்டோரி கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. லோடு வண்டியில் 100 கேஸ் ஏற்றிட்டோம். பாட்டில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஜர்னி 100 கேஸ் வந்து வண்டியில் ஏற்றிட்டோம். இவன் வண்டி ஓட்டுறான், நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஒரு கடையில் போய் இன்றைக்கி நாங்கள் எடுத்து சென்னையில் போய் 100 கேஸ் விற்றுட்டு வரோம்டா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். இவன் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் நிற்கிறான். அந்த கடைக்காரன் கோலி சோடாலாம் யாரா அவங்க போட அப்படின்றான். அங்கேருந்து இவன் 3/4 மணி நேரம் வரவே இல்லை. டேய் வாடா அவன் தான் வேணான்னு சொல்கிறான். என்னன்னா நான் பேசுகிறேன் அண்ணன் கொடுங்கண்ணே கிண்டிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் போக அடுத்து ஒரு 3 வீக்ஸில் மொத்த கடையும் பிடிச்சிட்டோம். அதாவது எங்கள் ஃபேக்ட்ரிக்கு தேவையான கடையை பிடிச்சிட்டோம். நம்ம பேசணும் ப்ரோ. நீங்கள் எந்த ஆக்ஷன் ஆனாலும் போய் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். யூ வில் ஃபிகர் இட் அவுட். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோ நாங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி 2 வருஷம் கழிச்சு ஆர்டர் வந்த பெரிய கீ அவுட்லெட்ஸ் சென்னையில் 2 வருஷம் கழிச்சு அவங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. 2018 அப்ரோச் பண்ணியிருப்போம். அண்ணன் நம்பர் வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருந்துருப்போம். 2020 அவங்களுக்கு கோலி சோடா, அப்போ வந்து கோலி சோடா யாரும் குடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்களே. இப்போ கோலி சோடா இல்லாத கடை இருக்கா சென்னையில்? 2018 என்கிட்ட கேள்வி யாருப்பா கோலி சோடா குடிப்பான்னு தான் கேட்டாங்க. ஓகே. ஸோ கொஞ்சமாக கோலி சோடா ட்ரெண்ட் பார்த்த பெரிய கிளைண்ட்ஸ்லாம் அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. தம்பி நீ அப்போ வந்துலப்பா இன்னும் கோலி சோடா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக இப்போ உங்களோட சேல்ஸ்ல இருந்து எந்த மாதிரி மெத்தட் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு உங்களுக்கு சேல்ஸில்? ப்ரோ அது இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்ஸ் தான் ப்ரோ. இப்போ எங்கள் கோலி சோடாக்கு ரெஸ்டாரண்ட்டில் விற்கும், டீ கடையில் விற்கும், பேக்கரியில் விற்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கடையில் விற்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். இது ஒரு செட் பேட்டர்ன்லாம் கிடையாது. ஓகே. அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. அதான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்போ எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் ஓகே. ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வால்யூம் நிறைய வரும். அப்போ யூஸ்வலாக இந்த ஃப்ரான்ச்சைஸி எங்கே ஓப்பன் பண்ணாலும் லொகேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல, அது இங்கே வராது. கரெக்டாக நம்மளோட இதில் போட்டுக்கலாம். கவுண்டர் சேல் இல்லை. ஓகே. எந்த ஃபேக்ட்ரி வந்து 20 கிலோமீட்டர் எல்லாருமே வீட்டு பக்கத்தில் போட்டுக்கிறாங்க அவங்க நிலத்துல. அப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பையர் கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து கரெக்டான பீப்புளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். வந்து ஆள் மட்டும் கொடுத்தா போதும் ப்ரோ, அவ்வளோதான். சிம்பிளான விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருக்க ஃப்ரான்ச்சைசி மாடலாம் இதில் அப்போ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? எக்ஸிஸ்டிங் இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. அவங்களுக்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கரிங் ரெவன்யூ அவங்களுக்கு இருக்காது. இப்போ என்னோட மாடலில் எனக்கு ரெக்கரிங் ரெவன்யூ நல்லாவே இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு விற்று கொடுத்தேன்னா ஈச் ஃப்ரான்ச்சைசி கேன் கிவ் மீ ப்ராஃபிட் ஆஃப் 3.5 lakhs. ஒரு ஃப்ரான்ச்சைசி கிட்டேருந்து எனக்கு அவ்வளோ வரலாம். ஓகே சரிங்களா? தட் ஃபேக்ட்ரி அவ்வளோ வந்து என்னால் எடுக்க முடியும். இன்னும் நார்த் இந்தியாலாம் போட்டிங்கன்னா 4.5 lakhs வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னா அங்கே கோலி சோடாவே வேறு செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸஸ். சரிங்களா? நிறைய ஃப்ரான்ச்சைசி மாடலில் அவங்களுக்கு ரெக்கரிங் ரெவன்யூவே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணாதான் அவங்களுக்கு ரெவன்யூ. ஃபோக்கஸ் ஆன் த ஒன் டைம் ரெவன்யூ. ஆனால் இங்கே நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறோன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டைமையும் அங்கே தான் பர்ன் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி பிறந்துருச்சுன்னா மாதம் நாங்கள் 1.5 லட்சம் செலவு பண்ணணும் அங்கே இருக்க டீமுக்கு. 1.5 லட்சம் செலவு பண்ணுறேன்னா பிரேக்கப் கூட சொல்லுவேன். சிம்பிள் ப்ரோ. ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ் எடுத்தால் 40,000 சம்பளம் இன்னைக்கு நிலைமைக்கு. ஓகே. ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசருக்கு 20,000 சம்பளம். இவங்க 2 பேர் தாண்டி அதுக்கு மேலே மொத்த ஹைரார்கி இருக்கும். இப்போ என்னோட ஆஃபீஸ் நீங்கள் வந்தீங்களே, என்னோட ஆஃபீஸில் மொத்தம் 30 பேர் வேலை செய்கிறாங்களா? எல்லாருமே எம்ஏஎஸ் டீம். இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு. ஓகே. சரிங்களா? எடுத்த உடனே வேலை செஞ்சிருவானா? இது ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்லி தரணும்ல. டே 1ல இருந்து வந்தோடனே அந்த பையன் வேலை செஞ்சுட்டானே எல்லா கம்பெனியும் பணக்காரன கம்பெனி ஆகிட்டு இருக்குமே. ஸோ இப்போ அவங்களுக்கு சொல்லி தரதுக்கு அவங்க எப்படிலாம் வேலை செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்குலாம் டீம் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருது? ஸோ அதுதான் அந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் ஹெல்பிங் அஸ் டு க்ரோ அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, புரியுது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணோன்னா அடுத்த ஆசையை வந்து டிரெக்டாக கன்சியூமர்ட்ட நம்ம விற்கணும், நம்மள இது அமேசான்லலாம் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்ல. நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டர் கோலி சோடா இந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து டிரெக்டாக கன்சியூமருக்கு ஏன் விற்காமல் இருக்கும்னு நான் கேட்குறேன். ப்ரோ D2C வந்து எல்லா ப்ராடக்ட்லாம் பாசிபிள் கிடையாது ப்ரோ ரியாலிட்டியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்டோட வெயிட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 300 கிராம். சரிங்களா? ஒரு கேஸ் வந்து 30 பீஸ் விற்கணும்னு வச்சுக்கோங்களேன். 30 பீஸ் × 30 ரூபா 900 ரூபா. அந்த 30 பீஸ் நான் கொரியர் அனுப்புறதுக்கே 900 ரூபா ஆகிடும். ஓ, ஓகே. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? D2Cன்றது நீங்கள் டைரக்ட் டு கன்சியூமர்னா நீங்கள் கொரியரில் தானே அனுப்பணும் ஒரு கன்சியூமருக்கு டேரெக்டாக. ரிட்டர்ன் ஆச்சுன்னா இன்னொரு 900 ரூபா கட்டணும். கேன்சல் ஆர்டர் ஆச்சுன்னா. இந்த D2C ஒர்க்ஸ் இன் வெரி டிஃப்ரெண்ட் வே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் கேன்சல் பண்ணால் அந்த பிராண்டுக்கு எதுவும் இல்லைன்னு நினைப்பீங்க. D2Cயில் எப்படி ஒர்க் ஆகும்னா, போகிறதுக்கு ஒரு காசு, ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு காசு, 2 காசு அடி வாங்கும் பிராண்டுக்கு. ஓகே. அதனால தான் நிறைய பிராண்ட் வந்து கேஷ் அண்ட் கேரி ஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க, வெறும் பெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ D2C எந்த மாதிரி ப்ராடக்ட் செட் ஆகும்னா, வெயிட்லெஸ் ப்ராடக்ட்டு, நிறைய இடம் நிறைய பிடிக்காம இருக்க ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் 5 ரூபா லேஸ்லாம் உங்களால் D2Cயில் விற்க முடியாது. D2Cயில் இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லியாக தானே இருக்கும்.
யோசிச்சு வேணா பாருங்களேன். இப்போ என்ன ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம்ல ஏன் லேஸு ஸ்நாக்ஸ்லாம் விற்கிதுன்னு கேட்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்காது. லேஸ் 5 ரூபாய்க்கு கொடுக்குறான், அதே D2Cயில் இருக்க ஸ்டார்டிங் ரேட்டே 30 ரூபா தான் இருக்கும். கரெக்ட். இப்போ ஆமாம், ஜெப்டோவில் எல்லாமே 40-50 தான் ஆரம்பிக்கும். ஜெப்டோலாம் சின்ன மசாலா உங்களுக்கு கிடைக்குமா? இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜெப்டோ நீங்கள் கேட்டிங்க ஏன் குயிக் காமர்ஸ் போலன்னு சொல்லிட்டு. குயிக் காமர்ஸ் வந்து எங்களை ப்ரொமோட்டே பண்ண மாட்டான். ரியாலிட்டியில் ப்ரொமோட் பண்ண மாட்டானா எப்படி இருக்கும்னா, இட் வில் பி அவைலபிள். அவங்களுக்கு எங்களது விற்கிறதுனால எந்த லாபமும் இல்லை. 10% கிடைச்சுன்னா இதில் என்ன ஒரு 3 ரூபா கிடைக்குமா? அவன் ஒரு கொரியர்காரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இது? ஆனால் இது வெயிட் வேற பிடிச்சிரும், வெயிட் பிடிக்கும். இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. சில்லுன்னு வேற சில் பண்ணி வேற தரணும், அந்த ஃப்ரிட்ஜு காசு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எங்களுக்குமே ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது பெருசாக இப்போதைக்கு. அது வந்து எப்படின்னா, இப்போ பிராண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கோலி சோடா வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜெப்டோவில் இருக்கணும். ஓகே, அதுக்காக வேணா நான் குயிக் காமர்ஸில் வைக்கணும். குயிக் காமர்ஸில் இருந்தால் எனக்கு சேல் வரும்னா கிடையாது. புரியுது. அது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அந்த வெயிட் கூட அதில் மேட்டர். அப்படி வெயிட் மேட்டர் ப்ரோ. FMCG வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, வெயிட் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக நாங்கள் D2C போராடணும்னு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். காட் இட். எஸ்பெஷலி எனக்கு த்ரூ த டிஸ்கஷன் வந்து நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் ஏன்னா டிரெக்டாக எல்லாருக்கும் தாட் என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சோப் பண்ணுறேன்னா டக்குன்னு நான் இன்டர்நெட்டில் வீடியோஸ் போடுறேன், இல்லை எதுலாச்சும் லிஸ்ட் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஏதாவது நான் பண்ணுறேன், கொண்டு வரேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னது ப்ரைமரியாக டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது. இதை தாண்டி கான்டென்ட் இதெல்லாமே ஜென்ரலாக ஹெல்ப் ஆகுமா உங்களுக்கு? இதை தாண்டி என்னென்ன மார்க்கெட்டிங் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு FMCG ப்ராடக்ட்டில்? ஃபுட் ஒர்க்கு தான் ஒரே விஷயம். ஓகே, ஃபுட் ஒர்க். எத்தனை கடையை போய் பார்க்குறீங்களோ அத்தனை கடையிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே இப்போ சோஷியல் மீடியா கான்டென்ட் இதெல்லாம் விட இதுதான் ஃபண்டமெண்டலி சால்வ் பண்ணணும் இல்லையா? சோஷியல் மீடியா ஒரு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி எல்லா இடத்துல ஆம் லெவல் மார்க்கெட்டிங். ஸோ FMCGக்கு வந்து இந்த வார்த்தை ரொம்ப பொருந்தும். ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறீங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ சும்மா மிஸ்டர் கோலி சோடா வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க, கடையில் இல்லைன்னா எப்படி வாங்குவான்? கடையில் முதல்ல அவைலபிலிட்டி இருக்கணும்ல. ஃபண்டமெண்டலி ரீட்டைலர்ஸ் தான். ஃபுட் ஒர்க் தான் ப்ரோ. FMCGயில் நீங்கள் உள்ளே வரணும்னாலே எல்லாம் உங்களோட பிராண்டோட எம்ப்ளாயி எத்தனை கடை இன்னைக்கு ஏறி இறங்குறானோ there are possibility that you will get that much order. அவ்வளோதான், நம்பர் கேம் தான் இங்கே. ஓகே, இப்போ ஒரு பேசிக் திங் சொல்லுவாங்க, ப்ராடக்ட் இஸ் அ கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் ப்ராடக்ட் ராஜா மாதிரி இருந்தாலும் அவைலபிலிட்டி இருக்கணும்ல, கஸ்டமர் எப்படி வாங்குவோம் உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயம் பேசிக்காக. இப்போ D2C வந்து எதை அன்லாக் பண்ணியிருக்குன்னா, நீஷ் கேட்டகரி அன்லாக் பண்ணியிருக்கு. ஓ, நீங்க உங்க வீட்டு சோப்பு D2Cல வாங்குறீங்களா? ஒரு வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணுவீங்களா? இல்ல வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து வாங்குவாங்க, பிரீமியமான ஒரு சோப்பு வாங்குவாங்க. ஹமாம் சோப் மாதிரினா ஹமாம் சோப் விற்கிறாங்களா D2Cல? இல்ல. ஓகே, அப்போ பேசிக்கா கமாடிட்டி மாதிரி மித்ததெல்லாம் ஆகிரும். அந்த பிராண்ட் பயங்கரமா இருந்துச்சுன்னா மேபி அந்த இந்த மாதிரி D2C எக்ஸ்பீரியன்ஸ் வரும். D2Cல விற்கவே முடியாது ப்ரோ, நான் அதான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ ஹமாம் சோப்னால D2C வரவே முடியாது, ஏன்னா அதோட காஸ்டிங் ஒர்க் அவுட்டே ஆகாது. புரியுது. ஏன்னா ஹமாம் சோப் எவ்வளோ 10 ரூபாய் கிடைக்குது, நான் எப்படி கொரியர் போட்டு அனுப்புவேன் 10 ரூபாய்க்கு? நான் 10 பாக்ஸ் சேர்த்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ சோப் வாங்குவீங்க? டிபெண்ட்ஸ், அதான் ஒரு 2 இல்ல 3 அவ்வளவுதான், அதுக்கு மேல. ஸோ கஸ்டமர் வாங்கவே முடியாது. ஒரு 30 பாக்ஸ் வாங்குவீங்களா? மாட்டீங்களா? 30 பாக்ஸ் ஆனால் வெயிட் அதிகமாகிடும். புரியுது. அந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவே இங்கே கம்மியாக தான். யூனிட் எக்கனாமிக்ஸ், யூனிட் பிரைஸ் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ D2C ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே, வெயிட்டு ப்ளஸ் ரேட்டு. ஒரு ப்ராடக்டோட ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு ப்ராடக்டோட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க இல்லையா? நீங்கள் அப்போது ஒரு இயரில் அப்போ எவ்வளோ ஃப்ரான்ச்சைசிஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு வருஷம். ஓகே, 1 இயர் மேடம். ஸோ இது வரைக்கும் நான் நியர்லி 100+. 8 ஓப்பன் சேர்த்து. ஓகே. ஸோ இதுவே ஒரு மேசிவான நம்பர் இல்லையா? பெரிய நம்பர் தான் ப்ரோ. இந்த நம்பர்ஸ்லாம் அதுவும் இந்த டிக்கெட் சைஸ்லலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. டிக்கெட் சைஸில் நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமம் 4 to 5 years. எக்ஸாக்ட்லி. அதுக்கு மேலே ஆகும். 365 டேஸில் 100 ஃப்ரான்ச்சைஸிங்கிறது ஒரு 3 நாளுக்கு ஒன்றை விட ஜாஸ்திங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க ப்ரோ? எங்களோட மாடலே என்ன ப்ரோ, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் ப்ரோ, எல்லாம் நான் தானே பண்ணுறேன். எல்லா ஹெட்டேக்கும் இங்கே நான் தானே வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக உள்ள வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, எனக்கு மேன் பவர் மட்டும் கொடுங்கன்னு தான் சொல்றேன். மிச்சம் எல்லா இடத்துக்கும் நான் பாத்துக்கிறேன், வர ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க சம்பாரிச்சாதான் எனக்கு அதுலயும் MG கொடுக்குறேன். MGன்ற பட்சத்துல இப்ப நீங்க 1.75 lakhs சம்பாதிக்காம எனக்கு ₹1 கூட வராது. ஓகே. ஸோ இவ்வளோ அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் அவ்வளோ பாசிட்டிவ் வின் மாடல் ப்ரோ. ஃப்ரான்ச்சைசிக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, எனக்கு லோக்கல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர் கிடைச்சிடுறாரு. புரியுது. அப்போ இந்த மாடல் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதனால ஸ்ட்ரகிள்ஸே நீங்கள் ஃபேஸ் பண்ணலையா இந்த ஜர்னி? இந்த இதில் எக்ஸ்பேன்ஷன் அப்போ சார்ட்டட்னா எங்களுக்கு நீங்கள் 100 ஃப்ரான்ச்சைசி அதிகம்னு சொல்கிறீங்களே, நாங்கள் கம்மின்னு பேசுவோம். ஓகே.
நாங்கள் 2 பேரும் என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சர்வீஸாக நீங்கள் நிறையா கொடுக்கறதுனால டீமுங்கிறது இங்கே ஒரு கோரான விஷயம் ஆமா, இல்லையா? ஆமா, ஸோ அந்த டீமை நீங்கள் பில்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அது அதுவுமே நீங்கள் இப்போ 120 பேயபிள் எம்ப்ளாயிஸுங்கிறது வெரி டஃப் டு கிராக். எஸ்பெஷலி சர்வீஸ்னு வந்துட்டாலே வந்து ஸ்கேல் பண்ணுறதுங்கிறது தான் அங்கே பாட்டில் நெக்கே. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? ப்ரோ சிம்பிள் ப்ரோ. இந்த சர்வீஸ்ன்றது இப்போது கண்டென்ட் க்ரியேஷன்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கலாம், அதுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப தேவைப்படுறதா இருக்கலாம். இங்கே எனக்கு தேவைப்படுற ஸ்கில் செட் வந்து ரொம்ப ஈஸி. ஒருத்தன் போய் ஒரு கடைக்காரங்கிட்ட பேசுனா போதும், ஆர்டர் வந்துடும். புரியுது. ஐ எம் ஹேவிங் எம்ஏஎஸ் டீம் விச் இஸ் ட்ராக்கிங் மை ஆல் எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறான் என்னால் இப்போ என்னோட லேப்டாப் பார்த்து சொல்ல முடியும். ஓகே. என்ன வித்து இருக்குது, என்ன சப்ளை இருக்குது, எல்லாமே டேட்டா. அந்த டேட்டா ட்ரிவன் கம்பெனியாக இருக்கும் நாங்கள். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ட்ராக்கிங். எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுவோம். அந்த எல்லா மூமெண்ட்டையுமே ட்ராக் பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான் இப்போ எங்களோட ஸ்கில் செட் வந்து இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் இந்த மார்க்கெட். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். புரியுது. நீங்கள் ஆக்சுவலாக அப்போ நம்ம இப்போதைக்கு பிகினர் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ரோட் மேப் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எம்ஏஎஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் வழியாக நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. இதே மாதிரி அந்த ஸ்கேலபிலிட்டியில் வேறு என்னெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? சாஃப்ட்வேர் ப்ரோ. இப்போ என் சாஃப்ட்வேர்லேருந்து பயங்கரமாக ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் என்ன மாதிரிலாம் ட்ராக் பண்ணுவேன்னா, ஒரு கடை எத்தனை நாளைக்கு ஆர்டர் கொடுக்கலன்ற மாதிரி வச்சுருப்பேன். ஓகே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை வாரத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் வாங்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கலை அப்படின்னா எல்லோவா மாறிடும் அந்த கடை. ஓகே. நெக்ஸ்ட் 2 வாரத்துக்கு வாங்கலாம் ஆரஞ்சா மாறிடும். 3 வாரத்துக்கு வாங்கலாம் ரெட்டா மாறிடும் என்னோட ஆப்பில். ஸோ என்னோட பிஸ்னஸுக்கு தேவை என்ன இன்டகிரேஷனும் என்னோட அப்ளிகேஷனில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் கற்றுருக்கோம்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ஒரு விசிகுலர் அவுட்லெட்னா நாங்கள் கொடுக்குற விசிகுலர் அவுட்லெட்னா இவ்வளோ கேஸ் விற்கணும், அந்த கேஸ் என் பில் ஆகாமல் இருக்குது. இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வரதுக்கு நாங்கள் டெக் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அந்த எம்ஏஎஸ் டீம் அவர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் எஸ் டூ. இது மார்க்கெட்டில் ரெடி அவைலபிளாக இல்லை, நாங்களாக பில்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஒரு வெல் நோன் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆட்டோமைசேஷன் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இது வந்து கம்பெனியில் அந்த டூலோட பேர் ப்ரோ, சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமைசேஷன். சரிங்களா? நாங்கள் ஒரு வெல் நோன் கம்பெனியோட டைப் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களோட நான் கேட்குற ஃபீச்சர்லாம் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றான். ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எங்களோட சேம் பில்டிங்லேயே 7th ஃப்ளோரில் ஒரு கம்பெனி இருக்காங்க, இதே சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறது. அவர்கிட்ட போய் நான் உட்காந்து ப்ரோ எனக்கு இதான் பண்ணணும் ப்ரோன்னு, அவங்க இப்போ தான் க்ரோ வராங்க, நான் கேட்கறதெல்லாம் எனக்கு பண்ணி தராங்க. ஸோ இப்போ ஒரு டீம் ஒர்க்கை நாங்கள் ஒர்க் பண்ணி எங்களுக்கு தேவையான டேட்டாவை புல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ட்ரிவன் கம்பெனியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இது 4வது சாஃப்ட்வேர்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேரில் மட்டுமே நாங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், காசு அழிச்சிருவோம். சாஃப்ட்வேரில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குவோம், 3 மாதம் நல்லா இருக்காது, அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா நாங்கள் கேட்குறது அவன் பண்ணித்தர முதல்ல அவன் காது கொடுத்து கேட்கவே ரெடியாக இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஹைலி க்ரோன், அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டான். இந்த ஃபீச்சர் தான் என்கிட்ட இருக்குது, உனக்காக கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப கிளியராக இருப்பான். அப்படியே கேட்டவங்க கிட்ட போய் நாங்கள் எங்களால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இப்போ எங்கள்கிட்ட இருக்க டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கான டேட்டா என்ன, நாங்கள் என்ன ட்ராக் பண்ணணும் அப்படின்றது டே டு டே இது ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ இந்த ஏஐ வந்து இன்னும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. NI10 நான் பயங்கரமாக இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் NI10. NI10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். நான் என்னோட டீமை வச்சு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி. இப்போ ஒரு டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சவனால சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணும்னு தெரியும். இப்போ நானாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்னென்னலாம் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற ரிப்போர்ட்ஸ்லாம் முன்னாடி ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் எழுதுவாங்க, இவன் என்ன கடைக்கு போனான்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றுவாங்க. எஸ்ஓ இப்போ என் கம்பெனியில் இருக்க சேல்ஸ் ஆஃபீஸர்னால அவங்களால ஏமாற்றவே முடியாது. அவன் என்ன ஏமாத்தினாலும் நான் எனக்கு அந்த சாஃப்ட்வேர்னால பார்த்து, தம்பி நீ 10 மணிக்கு நீ இங்கே தான் இருந்தேன். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் போனால் நேற்று என்ன ஆச்சுன்னா, நைட் 8 மணிக்குல 7 o'clockல இருந்து நாங்கள் வந்து எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நீ பார்க்க வேண்டிய எல்லா கடையும் பார்த்துடணும்னு சொல்லுவோம். 40 கடை முடிச்சிடணும்னு சொல்லுவோம். ஒரு எம்ப்ளாயி வந்து 7 மணிலேருந்து 7:20க்குள்ள 9 கடை பார்த்துருக்காரு. ஒரு கடைக்கு ஆவரேஜா குறைஞ்சு 10 நிமிஷம் செலவு பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு போற அவசரத்துல டக் 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 ஆப்ல பஞ்ச் போட்டே போயிடுறாரு. ஓகே. நான் இதை ஆப்பை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். எப்படிப்பா நீ வந்து பார்த்தோன்னா 20 நிமிஷத்துல இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 20 நிமிஷம் ஆகும், நீங்கள் எப்படிப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக கேட்டுற முடியும். இப்போ அவங்க எதனாச்சும் ஒரு ரீசன் அந்த கடை விற்கலன்னு சொன்னாங்கன்னா என்னால் அந்த டேட்டாவை எடுத்துட முடியும். ஸோ தே கான் சே ரீசன்ஸ். ஸோ இப்போ அதான் புரியுது. இப்போ ஒரு மூவ் என்ன பார்த்தோம்னா எங்கள் கம்பெனியில், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ தான் புதுசாக பண்ணுறோம், அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. நாங்கள் என்ன பார்த்தோன்னா, அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் எவ்ரி எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் க்ரோ ஆகிற ஸ்டேஜில் நாங்கள் மட்டும் இல்லை, என்னை நம்பி ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் உள்ள வந்திருக்காரு. கரெக்டுங்களா? இப்போ நான் என்னோட டீமை நான் ஒழுங்காக வழி நடத்தலைன்னா தட் வில் நாட் ஒன்லி அஃபெக்ட் மீ, என்னோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அட் மை டீம் எம்ப்ளாயி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா,
வி மேட் அ ப்ராசஸ் வேர் வி வில் ஹாவ், நான் இண்டஸ்ட்ரியோட டபுள் மடங்கு பே பண்ணுறேன். ஓ, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 20,000, நான் 40,000 பே பண்ணுறேன். அக்கௌண்டபிலிட்டியாக இருந்தால் இரு டீமில், இல்லைனா ஐ வில் டேக் எ பர்சன் ஹூ இஸ் அக்கௌண்டபிளாக இருக்க பர்சன் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூவ் எடுத்திருக்கோம். ஓகே. டபுள் டைம்ஸ் பே பண்ணுறோம் அந்த வேலையை பே பண்ணுறதுக்கு. ஓகே, கொஞ்சம் பயங்கரமான ரிஸ்கில் இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் பயங்கரமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வி ஆர் ஹேவிங் தட் லிவரேஜ் ப்ரோ. இப்போ இந்த மாடல்னால எனக்கு அந்த லிவரேஜ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி கிட்டேருந்து ஒரு 3.5 lakhs ப்ராஃபிட் வருன்ற பட்சத்தில் 20,000 செலவு பண்ணுறதுல ஏன்னா 40,000 செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே அக்கௌண்டபிலிட்டி தானே மிஸ் ஆகுது. நான் 3.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலான்ற இடத்துல நான் ஏன் 50,000க்கு 1 லட்சத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? புரியுது. அதாவது எனக்கு வேலை செய்ய தெரியும், நீ வேலை செஞ்சால் காசு வரும். நீ வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் ஏன் ஒன்று வச்சுக்கணும்? ஒய் ஐ ஷுட் எம்ப்ளாய் யூன்றதுனால வி ஹவ் மேட் அ ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் வேர் எவ்ரிஒன் ஷுட் டூ தேர் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். ஐ திங்க் சேல்ஸுங்கிறது இங்கே ஒரு கோரான விஷயமா இருக்குல்ல. நீங்கள் ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் மேக்ஸ் அ குட் சேல்ஸ்மேன் சொல்லுவீங்க? இப்போ நானும் ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன்னா ஒரு கம்பெனியில் சேர போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் விற்குமா விற்காதான்னு நான் யோசிப்பேன். என்னால் போய் அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியுமான்னு யோசிப்பேன். நான் என்ன பண்ணேன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுன்னு ஐ வில் அனலைஸ் தி ப்ராடக்ட். நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸாக இந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும்னா தான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன். நம்புவேன். போய் கடைக்காரன்ட்ட பேசணும் ப்ரோ. கடைக்காரங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னான்னா அவள் தான் ரிட்டன் வந்துடலாம். யூஆர் ஹேவிங் ஒன் ஆப்ஷன். இப்போ இவர் தான் கடைக்காரன்னா ஃபஸ்ட்டு போய் அவர் வேணான்னு சொன்னோன்னே நான் ரிட்டன் வந்துடலாம். அப்படின்னா அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசலாம். 10 நிமிஷம் பேசியும் தரமாட்டாங்க, 1 மணி நேரம் பேசியும் தரமாட்டாங்க. 10 வாட்டி 1 மணி நேரம் பேசலாம். எனக்கு ஒரு ரூட்டுக்கு 40 கடை தானே வேணும். ஒரு எம்ப்ளாயி இஸ் கோயிங் டு see only 240 outlets. அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக வெறும் 240 கடை தான் பார்க்க போகிறான். ஒரு நாளைக்கு 2 கடை கிராக் பண்ணாலும் 120 நாளில் முடிஞ்சிச்சுல. ஸோ அந்த எஃபர்ட்ஸ் போடணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. யூ ஷுட் பிலீவ் தட் திஸ் ப்ராடக்ட் வில் செல். நீ போய் கடையில் பேசினா முடியும், எந்த எப்பேற்பட்ட ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம். ஸோ அந்த கல்ச்சர் தான் என் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. எல்லாரும் இப்போ அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸுமே நான் பயங்கரமாக கொடுக்குறேன். டபுள் தி டைம்ஸ் பேனா யார் ப்ரோ வருவாங்க? நான் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ 240 கடைக்கு கோக் கொடுக்குற காசோட நான் 1.5 மடங்கு அதிகமாக பே பண்ணுறேன். ஒரு நார்மல் எங்கள் ஸ்டைலில் இருக்க கம்பெனியோட டபுள் மடங்கு பே பண்ணுறேன். ஓகே. ஐ திங்க் ஓவராலாக இப்போ பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம நிறையா பேசணும். இப்போது லெட்ஸே ஒரு ஃப்ரான்ச்சைசி வாங்க போகிறாங்க, இல்லை ஃப்ரான்ச்சைசி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஒருத்தவங்க நாட் நெசசரிலி கோலி சோடான்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக இந்த ஃப்ரான்ச்சைசி நான் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பார்க்கணும்? இட் குட் பி எனி ஃப்ரான்ச்சைசி, பட் இதெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும்னா எப்படி பார்க்கணும்? நம்ம ஃப்ரான்ச்சைசின்னு போவானா ப்ரோ, ஒரு பிஸ்னஸ்ன்னு போக ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டீ ஷாப்னு எடுத்துக்கலாமே. இப்போ நார்மலாகவே நம்ம மக்களுக்கு வந்து ஃபுட்டு மேலே நிறைய ஒரு ஈர்ப்பு இருக்கும். கரெக்ட். எப்போவுமே சரிங்களா? ஏன்னா ஃபுட் இஸ் வெரி ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ். வீட்டில் சமைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்றோம், நம்மளாலேயும் இதை ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு எல்லாருமே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வருவாங்க. சரி, ஒரு டீ கடை நீங்கள் போடணும்னா ஃபஸ்ட்டு நீங்களே வெதர் யூஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிராண்டுன்னு பார்க்கணும். அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைசியோட சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ ஷாப்பே என்னோட ஓன் பிராண்ட் போட்டு என்னால் என்னோட ஊரில் ஆரம்பிச்சிட முடியும். ஆனால் இப்போ ஒரு பீஸா ஷாப் ஆரம்பிக்கணும்னா பீஸா ஹட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், டாமினோஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஐ ஹவ் பீன் ரிக்வயரிங் தட் நேம் ப்ளஸ் தட் SOPs. ஸோ இப்போ உங்களோட பர்பஸ் என்னன்றது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சரி, நீங்கள் ஃப்ரான்ச்சைசி தான் போக போகிறீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிலே பல மாடல் இருக்குது. நீங்கள் போட்ட காசுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் வரணும்னா FICO மாடல் இருக்கும், ஃப்ரான்ச்சைஸ் இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட். காசு மட்டும் போடுங்க, கம்பெனி ஆப்ரேட் பண்ணிக்கும், வர ரெவன்யூவில் ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக்கணும், நீங்கள் அதில் வேலை செய்யணும்னா யூ ஷுட் பி ரெடி. நீங்கள் வேலை செஞ்சால் தான் காசு வரணும். ஸோ கடை செலெக்ஷன்லேருந்து ஃப்ரான்ச்சைசி ஏன் கொடுத்தான் அப்படின்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? தப்பு தானா? ஃப்ரான்ச்சைசி கொடுக்க தான் ப்ரோ செய்வாங்க. சரிங்களா? இப்போ அவங்களோட மாடலே வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக கரெக்டான தெரில. சரிங்களா? அவங்களுக்கு அந்த ஃப்ரான்ச்சைசி விற்றா தான் ரெவன்யூ வரும். சரிங்களா? தே ஆர் நாட் கிவிங் எனி ப்ராமிசஸ் தட் இந்த கடையில் கண்டிப்பாக இவ்வளோ லாபம் வரும், அவனை அக்ரிமெண்ட்டில் போட்டு தரேன்னு யாரும் இங்கே பேசலை. ஆனால் இப்போ நான் ஒரு கஸ்டமராக இருந்தேன். இப்போ நான் வந்து சட்னிஸ் ஆரம்பித்தேன் ப்ரோ. சரிங்களா? நான் வந்து ப்ரைம் லொக்கேஷன் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியணும்ல இந்த லொக்கேஷன் இருந்தால் தான் ஓடும்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். நான் பார்த்து இந்த கடையில் ஓடுமான்னு பார்த்துட்டு அந்த கடை கிடைச்சாதானே ஒரு ஃப்ரான்ச்சைசிட்டே போய் அப்ரோச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்தால் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஓகே. நம்ம இன்னொருத்தர் மேலே நம்ம குறை சொல்லி எதுவும் ஆக போதில்லை. ஐ வில் பி டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. எல்லா டிஸ்டன்ஸுக்கும் என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நல்லா இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு எந்த பிராண்டு சூட் ஆகும்னு நீங்கள் பாருங்கள். ஓகே. அந்த பிராண்டோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோ அண்ட் விசிட் 5 to 10 ஃப்ரான்ச்சைசி ஷாப்ஸ் பிஃபோர் டேக்கிங் எ ஃப்ரான்ச்சைசி. நான் சட்னிஸ் எடுக்கும்போது 6 கடைக்கு போனேன். ஓகே. 6 கடைக்கு போய் சாப்பிட்டு பார்த்தேன், சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் எடுத்தேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா நான் எதனால எடுத்தேன்னா எனக்கு என் ஊரில்
அந்த டைமில் வந்து அந்த பிராண்ட் வந்து இட்ஸ் நாட் டூ காஸ்ட்லி டூ சீப். என்னோட ஊருக்கு கரெக்டான ப்ரைஸிங்கில் இருந்துச்சு. நான் ஒரு பெரிய பிராண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டேன், என் ஊரில் காஸ்ட்லி ஆகிட்டு எவனும் வந்திருக்க மாட்டான். ஒரு சென்னைக்கு அது பட்ஜெட் பிராண்ட் ப்ரோ, திருவள்ளூருக்கு அது காஸ்ட்லி பிராண்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணிட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். எந்தெந்த மாடலெல்லாம் ஃப்ரான்ச்சைசிஸ் ஒன்லி கிவிங் யூ சப்போர்ட், அந்த பிராண்ட் நேம் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரான்ச்சைஸியை. புரியுது. ஃப்ரான்ச்சைசி ஷுட் நாட் செலக்ட் யூ. ஓகே. 10 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எவன் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபீல்டில் நமக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்கில் செட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டரா? இல்லை ப்ரோ அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு ஃப்ரான்ச்சைசி எப்படி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க மாட்டீங்க ப்ரோ. கண்டிப்பாக அவங்களோட பிராண்டிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஓகே. ஸோ அது கண்டிப்பாக தேவையில்ல. ஃபஸ்ட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பேஷன் இருக்கணும், அது ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு டச்சிங் இருக்கணும் பர்சனலாக. ஆமாம். அது மாறலாம். இப்போ நம்ம இவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா இப்போ இது பண்ணுறான், அடுத்த ப்ராடக்ட் பண்ணுன்றோம், அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ப்ராடக்ட் முதல்ல சூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதை கான்ஃபிடென்ட் இருக்கும். அதாவது வந்து விற்கிறதுக்கும் கான்ஃபிடென்ட் வேணும், முதல்ல அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கும் கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ இது இருந்துச்சுன்னா தானாக எல்லாத்தையுமே கற்றுப்போம். இப்போ இது ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து டே பை டே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வி ஆர் லேர்னிங். அந்த லேர்ன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு மெனுவே தெரியாது, மெனு டிசைன் பண்ண தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. அதை பண்ணி கொடுத்துட்டாங்களே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னோட தலைமையில் நான் ஓட்டிக்கிட்டேன். 2 மாடல், யூ சூஸ் தி மாடல். அதான் மாடலை செலக்ட் பண்ணணும், அதுதான் ப்ரோ பேசிக்காக. புரியுது. அதான் 2 ஒன்று வந்து இந்த கம்பெனியே வந்து எனக்கு ஓவரால் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஈஸியர் ரவுட் வேணும் அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணலாம். கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க, இவங்களோட இன்வால்மெண்ட்டே இருக்காது, நீங்க எதுவுமே பண்ண தேவை. பேசிக்கலி ஈஸியர் ரவுட் இல்லையா அது? இல்லை நான் இன்னும் சொந்தமாக நான் நிறையா பண்ணி இன்னும் பெரிய பிராண்ட் இதில் நான் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ரூட். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரோ, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இப்போ நம்ம நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பார்ட் டைமாக பண்ணுறோன்னா, பார்ட் டைமாக பண்ணால் எப்படி ப்ரோ பிஸ்னஸ் பண்ண முடியும்? ரியல் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தேவையான இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. ஓகே. பார்ட் டைமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற மாடல் எடுத்துக்கலாம். ஓகே, புரியுது. ஏன் இந்த பார்ட் டைமில் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எங்கேயாச்சும் சஃபர் ஆகும். அந்த சஃபர் ஆகிற இடத்துலலாம் நம்ம கூட நிற்கணும். இப்போ நம்ம இங்கே கோலிசோடாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோன்னா, திடீர்னு இப்போ சேல்ஸில் பிரச்சனைனா, இப்போ நான் இருக்கேன்னா நான் பார்ப்பேன், இவன் இருக்கேன்னா இவன் பார்ப்பேன். ப்ரொடக்ஷனில் பிரச்சனைனா அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட் கொடுக்கலாம் என்ன ஆகும், அங்கே இருந்தால் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரிவர்ஸ் ஆகவே விடக்கூடாது பிஸ்னஸ். இப்போ எங்களோட ஃப்ரான்ச்சைஸி எங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரோ. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஏரியாவோட அவருக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஹோட்டல் அவர் மூலியமாக வரும். இப்போ ஒரு இடத்த வந்து என்னால் திடீர்னு என் சேல்ஸ் பர்சன் லீவ் போட்டிருப்பான், சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பாருங்க, பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இன்வால்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜேர்னி ஆஃப் 1 இயர் இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, செலக்டிங் த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2வது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பிஃபோர் கிவிங் ஃப்ரான்ச்சைசி அந்த ஒரு மாடல்னா அந்த மாடலில் ஸ்டிக் ஆகிடணும். புரியலைங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அந்த ஃபீகோ மாடல் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ஒன்று உருவாக்கி இருக்கோம் ப்ரோ. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இல்லவே இல்லை. மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்ச்சைசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் செட் பண்ணுறது மாடல் இஸ் ஃபிக்ஸ்டு, மாறவே இல்லை. நான் ஸ்டார்டிங் வந்து நான் ஒன்று அந்த ஃப்ரான்ச்சைசி ஆகுனா எப்படி போனான்னு விட்டுருக்கணும். அது எனக்கு மனசு வராமல் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துருக்கு. அந்த நாங்கள் சேஞ்சஸ் பண்ண என்ன ஆகும், அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இவன் எதுக்கு 4 ரூபா கேட்குறான், இவன் எதுக்கு 50-50 ஷேரிங் கேட்குறான், நம்ம வேலை பண்ணுறதுல பாதி வேலை எடுத்துக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியாது. லாபம் மட்டும் ஏன் கேட்குறாங்க அப்படின்றது ஒன்று வர ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் லேர்ன் பண்ணது என்னென்னா, ஃப்ரான்ச்சைசின்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வாட் யூ சே யூ டூ இட், அது சொன்னி தான் இந்த பிரச்சனையும் வராது. ஓகே. ஐ திங்க் எனக்கு ஓவராலாக வந்து இது வரைக்கும் நான் பண்ண பாட்காஸ்ட்டில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் டு சால்வ் இல்லையா? இப்போது அகெயின் நான் ஹைன்சைட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயரில் இவ்வளோ க்ரோத்து, 150-120 எம்ப்ளாயீஸ், நிறையா ஃப்ரான்ச்சைசி, நல்ல ரெவென்யூ, நீங்கள் 2 பேரும் அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. பட் ஐம் வெரி ஷுர் இதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நாளைக்கே நான் வந்து கோலிசோடா மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி, ஒரு தனி பிராண்ட் நான் பில்ட் பண்ணுறேன், மல்டிபிள் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறேங்கிறதுக்கான ஆசை நிறைய பேருக்கு வரலாம். பட் அந்த ஒரு பர்சனுக்கு இன்னொரு சைடும் தெரிஞ்சிருக்கணும். இதில் அஃப்கோர்ஸ் தேர் வுட் பி அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ வுட் ஹவ் கிவன் அப் இன் திஸ் ஜர்னி இல்லையா? ஸோ அதை பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா 2 சைடுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஃபோர் என்டரிங். பர்சனல் ஸ்பேஸே கிடையாது ப்ரோ. பர்சனல் ஸ்பேஸே கிடையாது. ஓகே. இப்போ என்னோட பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு இதுதான், என்னோட கோலிசோடா தான் என்னோட பர்சனல் ஸ்பேஸ். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃபே இதுதான். புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும்.
ஓகே. ஸோ லெட்ஸ் இப்படியே இப்போ ஒருத்தன் வந்து உள்ள என்டர் ஆகுறான்னா எதுக்கெல்லாம் அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? இஃப் இந்த மாதிரி ஒரு க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தானா? நைட்டு 12 மணிக்கு தூங்கினாலும் நான் காலைல 2 மணிக்கு அனுப்பிச்சு போகணும்னா ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. டைமுக்கு தான் வேலை செய்வேன்னா செட் ஆகாது. இன்றைக்குமே அது நம்ம நீங்கள் ஆமாம். ஓகே. நேற்று நைட்டு நீங்கள் 12 மணிக்கு அனுப்பிச்சிங்க, நான் அதை பார்த்தேன். காலைல 5 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. காலைல திருப்பி எழுந்திரிச்சேன். இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ப்ரோ. அதுக்கு ஃபஸ்ட் ரெடியாக இருந்துக்கோங்க ப்ரோ. ஓகே. தேர் இஸ் நோ 9 to 5 ஏதோ டைமே கிடையாது. 24 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. இது ஃபஸ்ட்டு மைண்ட் செட். ஸ்டார்டிங் டேஸ் வில் பி ஸோ சேலஞ்சிங். ஓகே. அந்த ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சில நாட்கள் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும். நீங்கள் புதுசாக உள்ளே வந்தோடனே என்ன தெரியும் ப்ரோ, எங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும், எதுவுமே தெரியாதுல்ல. நாங்கள் எங்களுக்கு கடையில் எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது, ஒன்று ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும்னா கோலிஸோட விற்கும். இதில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஸ்டார்டிங் டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்ப ஃபிசிக்கல் எஃபர்ட் நிறையா இருக்கும். ஃபிசிக்கல் எஃபர்ட்னா சோடா அடிக்கணும், வண்டி ஓட்டணும். அதாவது லோடு வண்டி ஓட்டினா எனக்கு அடுத்த நாள் காலையில் கால் வலிக்கும் கீழே அந்த லோடு வண்டியில் ஆக்சிலேட்டர் அழுத்தி. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லோடு தூக்குறது வண்டி ப்ரோ. என்ன பிரச்சனைனா நாங்கள் ஃபஸ்ட்டு கோலிஸோட மிஷினே கிடையாது. ஒரு மிஷினை செஞ்சோம். எம்ப்ளாயிஸ் 9 to 5 வேலை செய்வாங்க. அந்த மிஷின் வந்து 4 மணி வரைக்கும் ரிப்பேராக இருக்கும். 4 மணிக்கு மேலே அது வரைக்கும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். 4 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ணால் அவ்வளோதான். நாளைக்கு 60 கேஸ் டெலிவரி இருக்கும். நானும் இவனும் நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டு காலையில் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடு வண்டியில் லோடு ஏற்றிட்டு போய் கடையில் போய் சப்ளை பண்ணிட்டு லோடை இறக்கிட்டு வரணும். அந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் பயங்கரமாக தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிரைவர் வைக்கிறது காசு கொடுக்க முடியாது, ஒரு லோடு மேன் வைக்கிறது காசு கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா டபுள் ஷிஃப்ட் போகிறதுக்கு காசு இருக்காது, எதுக்குமே காசு இருக்காதுல்ல அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும். ஸோ அவன் சொல்கிற மாதிரி அந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இருக்க ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபர்ட் கிடையாது, மென்டல் எஃபர்ட்னா நம்ம அந்த டேவை பிளான் பண்ணி யாரை என்ன கேட்கணும், என்ன பிளான் பண்ணி, என்ன ப்ரியாரிட்டி அப்படின்றது எனர்ஜி எல்லாம் அதுக்கு கூட எக்ஸாஸ்ட் ஆகாது போல் இதுக்கு தான் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ டைம் வந்து ஃபிசிக்கலாகவும் போட ரெடியாக இருக்கணும், மென்டலியும் போட ரெடியாக இருக்கும் ப்ரோ. இது வரைக்கும் நானும் அவனும் வேலை பார்த்து கம்பெனி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ப்ரோ. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வேலை பார்த்தா கம்பெனி வளராது ப்ரோ. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் இன் அவர் கம்பெனி. அந்த நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸை ஃபைன் பண்ணுறதுலையும் தான் இப்போ கடைசி ஊழியர்னு சொல்லுவாங்களே அவனை வேலை செய்ய வைக்கிறது தான் எங்களோட பேசிக்கான விஷயமே இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் எந்த பிராண்டும் வராது ப்ரோ. 100 டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. 100 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆன் டைம் ப்ரொடக்ஷன் ஆகணும், ஆன் டைம் டெலிவரி ஆகணும், ஆன் டைம் சப்ளை ஆகணும், கலெக்ஷன் வரணும். இதில் எம்ஜி வேறு நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன். மினிமம் கேரண்டி 7th மந்த்லேருந்து என்ன ஆனாலும் சரி 1,70,000 வரும் ஃப்ரான்ச்சைசிக்கு. அது ஈஸியான நம்பர் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 பாட்டில் வித்துட்டாலே அது வந்துடும். அந்த இந்த மாடலில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ப்ரோ, இது நான் சொல்லவே இல்லை. நார்மலாக எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால அவருக்கு ஒரு 10 to 15% போகும். அவருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் உங்களால் சரக்கு அனுப்ப முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் 50 கேஸ் கேட்பார், 20 கேஸ் கேட்பார். ஸோ சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு 8 to 10% போகும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 to 15% போகும். இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, எந்த 2-வே ப்ராடக்ட் கிளாஸ் பாட்டில் கொடுக்கணும், திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும், அதில் ஒரு 10 to 15% போயிடும். மொத்தமாக 30 to 40% என்னோட மார்ஜின் காஸ்ட்டு இதிலே போயிடும். இப்போ இந்த மாடலில் எல்லாமே என்கிட்டே இருக்குது, 100% என்கிட்ட தான் இருக்குது. ஓ ஓகே. ஒரு லோக்கல் ஏரியாவில் எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, கடைக்கு நான் டேரெக்டாக சப்ளை பண்ணிடுறேன். இதனால என்ன அட்வான்டேஜ்னா சின்ன பாட்டில் விற்று நிறைய லாபம் எடுத்துக்கிறேன். புரியுது. நிறைய பாட்டிலாம் நான் வைக்கல. ஒரு நாள் கோக் பண்ணுறதோட 0.5% கூட நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் we are generating profits. மாடலோட அட்வான்டேஜ். இந்த மாடலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா D2C மாதிரி M2R தான் சொல்லுவோம். ஓ, மேனுஃபேக்சரர் டு ரீட்டைலர். ஓ, இப்போ வந்து அதான் எண்ட் டு எண்ட் நீங்களே அந்த சப்ளை செயினை ஹோல்ட் பண்ணுறதுனால எல்லாமே எங்கிட்ட இருக்கும், எல்லா கண்ட்ரோலும் எங்கிட்ட இருக்கும். அந்த மாடல் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு டீடைல் இந்த டேட்டா நான் சொல்கிறேன்ல, ஏன் பெரிய பெரிய பிராண்ட் சின்ன சின்ன கம்பெனினால வர முடியாதுன்னா அந்த டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருக்கும். புரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஸ்கீம் எப்படி எக்ஸ்ட்ரா வாங்கணுன்றது தான் அவனோட எண்ணமா இருக்கும். இங்க அந்த கடைக்கு போற டேட்டா முதல் கொண்டு என்கிட்ட இருக்கிறதுனால தான் என்னால க்ரோ ஆக முடியுது. அண்ட் இன்னொன்று இது வந்து உங்களுக்கு 1 year டைம் ஸ்பேன்ல இந்த இதை நம்மளால பில்ட் பண்ண முடிஞ்சு. பேசிக்ஸ் ப்ரோ, அடிப்படை ஸ்ட்ராங்கா போட்டுருக்கோம். நாங்க தானே எல்லாமே பண்ணோம். இப்போ நீங்க எடுத்தோடனே ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும், உங்களுக்கு எதுவுமே தெரியாம நான் என்னத்தை ஃப்ரான்ச்சைசி கொடுப்பீங்க? முடியாதுல்ல. இப்போ நாங்கள் 7 years ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்ததுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ். புரியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இந்த பார்த்து சூஸே பண்ணியிருக்க மாட்டோம். நான் சேல்ஸ் பண்ணி தரேன்டா, நான் ப்ரொடக்ஷன் பண்ணி தரேன்றதை சூஸே பண்ணியிருக்க மாட்டோம். நாங்களும் அந்த ஒரு கும்பலாக தான் இருந்திருப்போம். என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லி மட்டும் தரேன், இஃப் யூ ஆர் சக்சீடிங் யூ வில் பி சக்சீடிங். அந்த இதுதான். ஏன்னா இதில் எங்களோட அந்த கம்ப்ளீட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் டவுன் லெவல் வரைக்கும் நானும் சந்திரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரான்ச்சைஸில் இப்போ சப்போஸ் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எவ்வளோ நிமிஷத்தில் சால்வ் பண்ணலான்றது எங்களுக்கு தெரியும்.
அது டிலே ஆகுதுன்னா ஏன் டிலே ஆகுது அப்படின்றது. ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கனால தான் எங்களால் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த புரியுது. ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த எஃபர்ட். இப்போ இருக்க சேலஞ்சே எங்களுக்கு தெரியும் அது 5 நிமிஷம் சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு 5 நாளாக சால்வ் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் எம்ப்ளாய் இத்தனை லெவல் இருக்கிறதுனால என்ன தாண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை லெவல் இருக்கிறதுனால டிசிஷனே எடுக்காமல் இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பிரச்சனை இல்லை, இது ஏன்டா எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன்டா இதை பண்ணாமல் இருக்கீங்க, எடுத்து தொலைங்களா, டிசிஷன் எடுத்து தொலைங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போது ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு 2 பேரும் ஜாயின் பண்ணி இதை பண்ணிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக இதை பண்ணியிருக்க முடியுமா, இல்லை பார்ட்னர் நெசசரியா இந்த மாதிரி ஒரு ரேப்பிடாக பண்ணுறதுக்கு? ஸோ இதை ஒரு புதுசாக பார்க்குறவன் வந்து ஓகே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அவனுக்கு பார்ட்னர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது வேணும்னு போய் நீங்கள் ஒருத்தனை கூப்பிட்டு வர்றது ஓகே அமைஞ்சா சந்தோஷம். இல்லை அதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாலும் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையில 3 பேர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சொல்லலாம்ல. ஏன் அப்பயே சொன்னீங்க? நிவேஷ் கோச்சிங் மாட்டோம்னா நிவேஷ் கோச்சிங்க மாட்டோம். இல்லை அப்பயே சொல்லல, நாங்கள் நான் சந்துரு நிவேஷன் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிடுது. மேபி சப்போஸ் உண்மையிலே அவன் வந்திருந்தா கோச்சிக்க மாட்டான். அவன் வந்திருந்தானா எங்கள் 2 பேரோட வேவ் லென்த்துக்கு அவன் மேட்ச் ஆகிருக்க மாட்டான். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸை ரிஸ்க் எடுக்கிறது தான் ப்ரோ. நாங்கள் ரிஸ்க் எடுக்க யோசிக்கவே மாட்டோம். எதா இருந்தாலும் ரிஸ்க் எடுப்போம். இவன்லாம் என்ன இவனும் மோசமானவன் ப்ரோ, நாளைக்கே காசு இல்லைனா ரோட்டில் போய் படுத்துப்பான். அந்த மாதிரி தான் இவன். சரிங்களா, என்னோட எக்ஸ்டெண்ட் எப்படி வச்சுப்பேன்னா நான் அந்த அளவுக்கு நான் ரெடியாக இருப்பேன். நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், நாளைக்கே எது இல்லைனாலும் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எங்கள் 2 பேத்துக்கு அது மேட்ச் ஆனாலும் ரிஸ்க் எடுத்து தான் இங்கே வந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற முதல்ல பார்ட்னர் தேவையா இல்லையான்றது ரெண்டாவது. ஒரு ஆளானாலும் பண்ண முடியும், பட் தேவைன்ற பட்சத்தில் வந்து அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ரோ. 2 பேர் வேவ்ல வந்து மேட்ச் ஆகணும் ப்ரோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லோடு வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு இல்லடா வீட்டுக்கு எடுத்துக்கலாம்டா செலவுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அங்கேயே சொன்னோம். நாங்கள் தமிழ்நாடுக்குள்ள இருந்து வெளியே போகணும்னு நினச்சோம், 2 பேரும் வெளியே போகலான்னு. அடுத்து ஃப்ரான்ச்சைசி மாடல் வரும்போது 2 பேரும் வெளியே போகலான்னு நினச்சோம். எல்லாத்துக்குமே நாங்கள் 2 பேருமே எவ்ரி டைம் ஓகே. ஒரு சிங்கிள் கிரவுண்ட் பிராண்ட் வளரணுன்றதான் எங்களோட சிங்கிள் கிரவுண்ட், அதனால போகிறோம். இப்போ அந்த கோல் மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா கஷ்டம். நான் எப்பவுமே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, நீங்களே பண்ணலாம். பார்ட்னர் இருந்தால் ஜாலி தான். சரிங்களா, நான் லீவ் எடுக்கிறேன்னா அவன் பார்த்துப்பான், அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவன் இருந்தானா எனக்கு நான் ஒருத்தர் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் வித் திஸ் ஐ ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன். பர்சனல் ஜேர்னியில் ஆரம்பித்து எனக்கு பர்சனலாக இதில் ரொம்ப பெரிய லேர்னிங் வந்து அந்த எஃப்எம்சிஜிலேருந்து ரீட்டைலர்ஸ் எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம். அண்ட் நிறைய இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அது நீங்களே வந்து எதிர்பார்க்காத நிறைய இது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணீங்க. ஸோ ஐ திங்க் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இல்லை ஐ திங்க் அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொன்னது தான் புக்கிஷ் டெஃபினேஷனாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி டு மீ. எனக்குமே ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ விஷ் இந்த ஒரு ஐ திங்க் இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு கூட நான் இந்த மாடலை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது மோர் ஓவர் புது டேர்ம் தான் இல்லையா, சர்வீஸ் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஐ ரியலி ஹோப் இது வந்து நீங்கள் இன்னும் இதே பேஸில் கண்டினியூ பண்ணி பெருசாக க்ரோ ஆவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் எவ்ரி திங் வெரி டிரான்ஸ்பரண்ட்லி. தேங்க்யூ. ஆல் ரைட்.